என்னத்தனா சொல்ல கண்ணாரடி கொள்ள கரையோரம் அண்ணாக்கு நான் பார்க்க உன்னை போல ஒரு எனக்கு கேட்டாரு என்ன போல சென்றாலே யாரும் இல்லை ஊருக்குள்ளே அந்த கொடி உன்னை தேடி ஆத்து பக்கம் நான் போய் பார்த்த போது மந்தாரத்தை போல பூத்தேந்த ஆவாரம் தோட்டத்திலே கூடாரம் போட்டு வைப்பேன் மீன பிடிச்சு வந்து விளக்கா ஏற்றி வைப்பேன் விண்ணீன பிடிச்சு வந்து விளக்கா ஏற்றி வைப்பேன் ஆகாச மேகத்தை நான் பாயா விரித்து வைப்பேன் உங்கடி எரி தூங்க உங்க அந்த வர வைப்பேன் உன்னோட உறக்கத்திலே கனவாக நான் வருவேன் கண்ணத்தில முத்தங்க காதோர பேசிடுவேன் என்னதோ சொல்ல நினைச்சேன் சந்தாத்த மட்டும் படிச்சேன் கட்டி புடிச்சு உன்னை கொண்ட போறேன் நாளை எண்ணி தாலி வர வாங்கி நான் அந்த கொடி உன்னை தேடி அத்து பக்கம் நான் போய் பார்த்த போது அங்கே இருந்த மந்தாரப்பூ தெரியோர போட்டிருந்து எனக்கு ஒரு வரம் தருவாயா இந்த காதலியே கொண்டு வருவாயா எனக்கு ஒரு வரம் தருவாயா என் காதலியே கொண்டு வருவாயா உனக்காகத்தானே நதியோட்டமே நாமாடவே கல்யாணமே உன்னோடுதான் கல்யாணமே புதுமா பிள்ளை புதுமா பிள்ளை புதுமா பிள்ளை நான் தானடி புதுமா ஆனடி நான் தானடி ஆவே என்ன ராஜாவின் பெண்ணாட்டி ஆனடி ஆனடி நதிதனில் ஆனடி ஆமோ கொழுங்கு கொழுங்கு ஆடடியே பொண்ணு அறிவாடியம்மா வந்து ஆனந்த நாட்டியமாடடி நதிதனில் ஆடடி குலுங்கு குலுங்கு ஆடடியே திருச்சி பாண்டமும் சிரிக்கி கண்டே காண்டே முத்தம்மா கண்ணானே கண்ணம்மா ஏழைய வர ஏற புளிய வர ஏற தையா 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 திருச்சி பாண்டம் சிரிக்க கண்டேனே முத்தம்மா கண்ணாண்டே கண்ணம்மா ஏதோ கானம் கட்டது தமிழத்திலே தேவகானம் அதாக பற்றது இருந்த டிக்கெட் எல்லாம் காணா அவங்க காணா போல நமக்கு இன்னும் 1500 ரூபாய் பாக்கி இருக்கு பேசின நாடகம் 70,000 இன்னும் 1500 ரூபாய் பாக்கி இருக்கு ஆமா அதான் உலச்சாச்சு அது தக்கன எல்லாம் முடிஞ்சு ஏதோ கானம் கட்டுறது யாருன்னு பார்ப்போம் கனகத்தில் பாட்டு பாடும் கானகத்தில் பாட்டு பாடு கனகத்தில் பாட்டு பாடும் அங்க பாடுங்க தம்பி மேலே இருந்தா கீழே இருக்கான் இந்த ஊருக்கு வர தெரியாம மேலூருக்கு போறதுக்கு வேற ரூட்டுக்கு போயிட்டேன் கானகத்தில் பாட்டு பாடும் சாமி அறையா எங்க முறையா இருந்து போதை அவனும் திருடனும் ஒன்றாகும் அவனும் திருடனும் ஒன்றாகும் அளவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும் அளவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும் களவுக்கு போகும் பொருளை எடுத்து அருமைக்கு தந்தால் கருமமடா கூட்டுக்கு மேலே கூட்டை போட்டு போட்டி வைத்தால் அது கருமமடா காசேதான் கடவுளப்பா கடவுளுக்கும் தெரியும்
திருமணமே நீ தேடும் போது வருவதுண்டோ தேடி தேடி கிடைப்பதுண்டோ போய் போய் வருவதுண்டோ தேடி தேடி கிடைப்பதுண்டோ என்னென்ன சொல்றேன் பாருங்க. பட்டுக்கோட்டையார் ரொம்ப அழகா எழுதி வச்ச பாட்டு அந்த ஆமா. பாட்டு. அதுல போய் கூட என்னத்தையே சொல்லி அதை முடிச்சுக்கிட்டேன். புரியல. சரி இருக்கட்டும் ஐயா, எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? ஐயா நீங்க வந்திருக்கீங்களே, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? பையூரிலே பிறந்து பாலூரிலே வளர்ந்து மெய்யூர் போவதற்கு மேதாந்த வீடறியன்னாரு. ஓஹோ, கையூரிலே பிறந்து பாலூரிலே வளர்ந்து மெய்யூரிலே போவதற்கு வேதாந்த வீடறியன்னு பாடுறாரு. சரி. ஆமா, நீங்க கரூர்ல இருந்து வர்றீங்களா? அம்மா எந்த கரூர்? ஐயா நீங்க சொன்னது, அவர் சொன்னது பையூர், நான் வர்றது கரூர். பையூர்னா அது கருப்பையூர். ஆமா, கரு ஊர் கருப்பையூர் ரெண்டும் ஒண்ணுதான். உண்மை. பொரிச்சா கிணறு, இருச்சா ஐர, பொரிச்சா இனிக்கும். ஒருச்சன் கிணறு, இருச்சா ஐர. ஐரையெல்லாம் இப்ப கிடைக்கல. நான் சொல்ற ஐர வேற. பொரிச்சா இனிக்கும் அப்படின்னா கருவறை ஒரிச்சா. சரி. குழந்தை இருச்சா. ஆமா, பொரிச்சா இனிக்கும். குழந்தை யாருக்கு தான் பிடிக்காது? குழலுது யாழெழுது என்பதன் மக்கள் மல்லை சொல் கேளாத சொல்லு. மழலை லாபா இல்லையா? வரணும். வரணும் இல்ல. கசடத பர இங்கனையமன இரள வள்ளல வல்லினம் மெல்லினம் இடையினம். இனத்துல ஒரு எழுத்து சேர்த்து தமிழ் தமிழடியாக பிறந்ததாம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார். அப்படி என்ன? கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. யாது மூரே யாவரும் கேளு தீதும் நன்று பிறர் தர வாராய் என்றார் கணியன் பூங்குன்றனார். தெரியுமா எந்த ஊரு? ஊரு எந்த ஊரு? இந்த ரூட்டு பக்கம். என்ன ஊர்னு சொல்றேன்? சொல்லுவோம்ல, இந்த ரூட்டு பக்கம். சரி, இந்த பக்கம் தான். எந்த ஊர் சொல்லு? சிறுவிடல்பட்டி. அது கண்ணதாசன் ஐயா பிறந்த ஊரு. அதுதான் சொல்றேன். நான் சொல்றது யாரு? கணியன் பூங்குன்றனார் பிறந்த ஊர். அது ஒரு எந்த ஊர்? மகிபாலன்பட்டி. மகிபாலன்பட்டி. உனக்கு தெரியாது? தெரியும். அமெரிக்காவுல சரி ஒரு அதிசயம் நிகழுது. என்ன அதிசயம்? அமெரிக்காக்கார பிள்ளைகளுக்கு எல்லாம் தமிழ் சொல்லி கொடுக்கறாங்களாம். ஓஹோ. அமெரிக்காவுக்கு ஒரு மொழி இருக்கு, ஆனாலும் அவர்கள் அவங்க பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்? தமிழ் படிச்சா ஆயுசு வளருமா. ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுல எந்த சொல்லி அவங்க மொழி தேவையில்லைன்னு நம்ம மொழியை சொல்லி கொடுக்குறாங்க. அதுல எந்த பாட்டு சொல்லி கொடுக்கறாங்க? என்ன பாட்டு? அருணகிரிநாதர் பாடிய 16,000 திருப்புகளிலே முதல் பாடலான முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கர சத்திச்சரவண முத்திக்கொரு வித்துக்குருபரன் என போதும் முட்கற்பரமற்குச்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர 30 முவர்க்கத்தமரரும் அடிவேன 10 தலதத்தை கனதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொழுதரு வட்டப்பகல் வட்டத்திகரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்துறை வச்சித்தருளுவ ஒரு நாளே தித்தித்தைய ஒத்தர் பரிபுரன் இத்தற்பத வைத்து பயிரவ திக்கொக்க நடிக்க கழுதோடு கழுகாட திக்குப்பறி எட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவர் இக்குத்திரி கடக என போத கொத்து பற கொட்டை கிளம்பிசை குக்கு குகு குக்கு குகு குந்திப்புதை குக்குப்பிடி என முதுகூகை கொட்புட்டல நட்புட்டவனரை வெட்டி பழி இட்டு குலகதி ஒத்துப்பட ஒத்து பரவல பெருமாளே பெருமாளே பெருமாளேன்னு இந்த திருப்புகளை அமெரிக்காவில குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்க பிள்ளைகளுக்கு? அம்மன் தான் சொல்லி கொடுக்குறேன். பரவாயில்ல அப்பா, அவனை போடான்னு சொல்லு. இந்த அம்மா இருக்கா லூசின்னு சொல்லு. நம்ம மரியாதை நீ பேசணும். அப்படி சொல்லி கொடுக்குறோம். அப்படி சொல்லிட்டா நம்ம பிள்ளையே நம்மளாதான் கெடுக்கிறோம். அது மட்டுமா சொல்லி கொடுக்குறோம்? ஆமா, எவ்வளவு அவங்க மனசுக்கு தெரியும். ஆமா, இவ்வளவு விஷயமா இருக்கு. சைனான்னு ஒரு நாடு இருக்குல்ல, சீனா. ஆமா, சீன நாட்டுல சரி தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தமிழ் பள்ளிக்கூடம் திறக்கிறாங்க. தமிழ்நாட்டுல 207 பள்ளிக்கூடத்தை மூடியாச்சு. காரணம் தெரியல. கேட்டா அதுக்கு சப்ப கட்டுறதுக்கு ஆள் இருக்கு. ஆனால் பாரு, சைனாவுல தமிழ் பள்ளிக்கூடம் திறக்கிறேன். சரி, பள்ளிக்கூட ஆசிரியர் நியமனம் பண்றேன். தமிழ் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறேன். இன்னைக்கு வலைதளத்துல பாரு, ஒரு பொம்பளை பிள்ளை சொல்றான், நான் சீனா பீசிங்ல இருந்து பேசுறேன், பூங்கோதை பேசுறேன், தெரியுதா என்னன்னு கேக்குறான். பூங்கோதை. பூங்கோதைன்னா தமிழ் பேர். யார் சொல்றா? சீனாவுல ஒரு சீன பெண்ணு சொல்றா, நான் சீனாவுல இருந்து பூங்கோதை பேசுறேன்னு. சீனாவுல பூங்கோதைக்கு இடம் கிடைச்சு போச்சு. தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு இடம் இல்லை. ஆனா வெக்கம் இல்லாம பேசுறிய, நாங்க தான் தமிழ் வளர்த்தமிழ். உலகத்திலே பல விஞ்ஞானிகள் போய் கேட்கிறான் சீன அதிகாரிகள்கிட்ட, சீன அரசாங்கத்துல, ஏன் தமிழுக்கு இங்க முக்கியத்துவம்? உங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கு, சீன மொழி, ஏன் தமிழுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தோம் சொன்னா அவன் சொல்றேன், உலகத்திலே செம்மொழியாக்கப்பட்ட மொழி 6. உலகத்திலே 6 செம்மொழியாக்கப்பட்ட மொழிகள் 6. ஆமா, செம்மொழிகள் 6. என்னென்ன? கிரேக்கம், லத்தி, ஈப்ரோ, சமஸ்கிருதம், சீனம், இன்னொன்னு தமிழ். சொல்லு தமிழ். சொல்லு தமிழ். 6 மொழி செம்மொழி. அதுல 4 செத்து உலக வழக்கு அழிந்து ஒளிஞ்சு போச்சு. 4 மொழி என்னென்ன? கிரேக்கம், லத்தி,
ஈப்ரோ சமஸ்கிருதம் இது நாலும் செத்து ஒளிஞ்சு போச்சு. மீச இருக்கிறது ரெண்டு. ஒன்னு சீனம், ஒன்னு தமிழ். தமிழ். அப்ப என்ன சொல்றான் விஞ்ஞானிகள், அந்த சீன அரசாங்கம் சொல்றான் இந்த சீன மொழியும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அழிஞ்சு போயிருமா. அப்படி ஒருவேளை சீன மொழி அழிஞ்சு போச்சுன்னா உலகத்திலே நிலையான மொழி தமிழ். நாங்க கத்துக்கிட்டா அந்த உலகத்துல நாங்க வாழ முடியும், ஆள முடியும்னு நாங்க கத்து கொடுக்கறோம்னு சீன அதிகாரம் சொல்லுது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? சாதியை தாண்டா வளர்க்கறிய நாட்டுல. ஆமா வச்சிருக்கீங்க தமிழ் வளர்க்கிறார்கள் இந்த நாட்டிலே. அடுத்த நாட்டுக்காரன் தமிழை கொண்டாடுறான், உலகத்துக்கே மூத்த மொழி தமிழ் என்று. நாடகத்துல முத்தமிழ் முழங்குற மொழி என்ன இயலிசை நாடகம். டெல்லி வழியா ஹிந்தி வளர்க்கறிய, கோயில் வழியா சமஸ்கிருதம் வளர்க்கறிய, கல்வி வழியா ஆங்கிலம் வளர்க்கறிய, இசை வழியா தெலுங்கும் வளர்க்கிறீர்கள். ஆனாலும் தமிழ்நாட்டுல தமிழர்கள் நீங்கள் எப்போது தமிழ் வளர்க்க போகிறீர்கள்? சிந்தித்து பாருங்கள் தமிழர்களே. தமிழர் என்ற உணர்விலிருந்து மாறியதனுடைய விளைவு வந்தயம் போனவெல்லாம் புரளில் அடிக்கிறேன். கணியன் பூங்குன்றனார் பாடிய வாசகம் எங்க இருக்கு தெரியுமா? இங்க இருக்கு. ஐக்கிய நாடுகள் ஒன்றியமான ஐநா சபையில இருக்கு தமிழ். ஐநா சபையில இருக்கியா தமிழ்? சரி அது போட்டேன். சரி உங்க பேர் என்ன? என் பேர் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? எங்க நீங்க கேக்குறீங்க, கேக்குறதுக்கு தான் நான் பதில் சொல்லி சொல்றதுக்கு தானே என் பேரு. ஆமா. அப்ப வச்சிருக்காங்கல்ல பேரு. ஆமா. நல்ல பேர் தானே? நல்ல பேர் தான். எல்லாரும் கூப்பிடுற பேர் தானே? கூப்பிடுற பேர் தான். உங்க அப்பா அம்மா வச்சா இல்ல? வச்சா. அத சொல்லு. அதான் சொல்ல மாட்டேன். டேய் அப்புறம் கடுப்பு வந்துரும் எனக்கு. நான் ரொம்ப பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன கேக்குறதுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் கடுப்பு வந்துரும் பொறுமையா கேட்டுட்டோம்னா என்ன யாரு நீங்க என்ன கேட்டீங்களோ கேட்டது தான் சொல்லிட்டு இருக்கேன். எங்க சொன்ன சொல்ல மாட்டேன்னு சொன்னா அது என்னடா அர்த்தம்? ஏங்க நீங்க கேட்டீங்கல்ல பேரு. ஆமா. அதான் சொல்ல மாட்டேன். அப்புறம் சொல்லாம எப்படி பேர் தெரிஞ்சுக்கிறது? ஏங்க சொல்லாம இருப்பாங்களா? சொல்லு. நீங்க வந்து ஏன் இடத்துக்கு வந்திருக்கீங்க, வந்து என்ன கேக்குறீங்க, எப்படி நான் சொல்லாம இருப்பேன்? மயக்கம் வந்துரும். ரொம்ப வெக்கையா இருக்கு, வேர்வையா இருக்கு. அதிக புழுக்க ஏற்பட்டா மழை வரும். நேற்றெல்லாம் அறந்தாங்கி பக்கம் மழை. ஆமா. வெப்பச்சலனம்னு ஒண்ணு ஏற்படுது. அடுத்து அக்கின் நட்சத்திரம் வந்துரும். பூமி உமாரி ஆளுகளை தாண்டா அப்படி கெட்டு போச்சு. உண்மை. நான் மாதிரி மட்டுமா நிறைய ஆள் இருக்கு, எல்லாரும் பாலு இருக்கு. ஆமா நான் மட்டுமா? சரி கேட்டேன். நான் மேலூர்ல இருந்து வரேன் தம்பி. ஐயா நீங்க மேலூர்ல இருந்து நாரத மகரிஷி. நீங்க நாரத செஞ்சாரி, பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி சில்லோக தஞ்சாவூரி. தஞ்சாவூரியா? டேய் எப்படி? ஆனா அது மட்டும் எங்க விக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா அந்த ஆளுக்கு தான் தெரியும். தெரியல. 4 வட்டம் 5 வட்டம் வச்சிருக்கேன். ஆனா நாட்டுல போதையே இல்லைன்னு பேசுறாங்க. ஆமா. காவல்துறை அதிகாரிகளுக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குது. அது சரியா இல்ல. தெரிஞ்சா சொன்னா அவங்களும் மாட்டிக்குவா இல்ல. என்னமோ நடக்குது. தட்டி கட்டாலும் நம்மள அடிக்கிறேன். மனுஷன் நிம்மதியா இருக்க முடியல. நல்லவர்களா வாழ்றது ரொம்ப ஆபத்து. மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்து. நாள் மேல்நாட்டு பெருநாட்சா உண்மை. நேர்மையா இருந்தா பொழைக்க தெரியாதுங்கிறேன். ஆமா. யோக்கியத்தனம் பண்றேன் போறோம் புத்திஜாலி போயிடுவாங்க. வளைஞ்சு நெளிஞ்சு போட சொல்லி கொடுக்க எதுல வளைகிறது? வளைஞ்ச ஓ வேலைனோ அத பாடுறா. அப்ப நாடு இப்படி நாசமா போச்சே. என்னைக்கு ஆரம்பிச்சாலோ நாடும் மக்களும் நாசமாய் போட்டும்னு எப்ப எழுதுனானோ சரி அன்னையில இருந்து இங்க ஆரம்பிச்சிருக்கு பாத்தியா. எண்ணம் பெரிதா இருக்கணுமா? பாரதி சொல்ற பெரிதினும் பெரிது கேளுங்கிறேன். பெரிதினும் பெரிது கேள். என்ன விசாலமா இருக்கணுமா? இலக்கு உறுதியா இருக்கணுமா? தெரியுமா? இலக்கு உறுதியா இருக்கணும்ல. குறிப்பு இல்லாமல் பேசக்கூடாது. சும்மா இல்லாம வாழக்கூடாது. நம்ம முன்னோர்கள் எல்லாம் நமக்கு சொல்லி வச்சது என்ன சாதாரண விஷயமா? கொஞ்ச நஞ்சம் அவ்வளவு சொல்லி வச்சிருக்காங்க. அறிவு சார்ந்த விஷயங்கள். ஆமா. கோயிலை சுத்த சொன்னாங்க. ஆமா. ஏன் கோயிலை சுத்தணும்? கோயில சுத்தனம்னா அந்த தெய்வ கடாட்சி நமக்கு கிடைக்கும், அந்த காற்றோட்டம் கிடைக்கும் சொல்லிட்டு உடலுக்கு பயிற்சி இருக்கு. அதை விட இறைவன் ஆலயத்துலதான் இருக்கணும். எங்கும் இருக்கிறான் இறைவன். ஏன் ஆலயத்துல வச்சாங்க? பசுவோட உடம்புல பால் பரவி இருக்கு, காம்புலதான் கிடக்கணும். அதுபோல இறைவன் எங்கும் இருக்கிறான், அங்கிங்கனாதபடி ஆனந்த பூர்த்தியாகி எங்கும் ஜெய பிரகாசமாய் என்று தாய் மாணவர் போல. ஆனா எங்க வச்சான்? கருவறையில வச்சான். காரணம் இருக்குல்ல. சரி இருக்கட்டும். ஆமா. வேற என்ன சந்தேகம்? சரி இப்ப நீங்க நாரதருங்கிறீங்க. ஆமா. இப்ப என்ன விஷயம் வந்தீங்க? உங்களை எல்லாம் பாத்துட்டு போலான்னு வந்தேன். எங்களை பார்க்காம நீங்க 8:45 பாத்துட்டு போயிருக்கலாமே. அப்படி வந்ததும் புதுசு உழுதும் தெரிஞ்சுன்னு போக முடியுமா? என்ன வேலையா வந்து காரணம் இல்லாம வர மாட்டீங்கல்ல. காரணம் பாக்கலப்பா பாத்துட்டு போலாம். காரணம் இருக்கணும்ல. காரணம் இல்லாம தோரணம் கட்டுறது இல்ல. ஆமா. தோரணம் இங்க கட்டியிருக்கனாலதான் அம்மா சரி ஒளிவரிக்கி போட்டிருக்காங்க, பாலமரம் கட்டிருக்காங்க, ஏதோ திருவிழா நடக்குது அப்படின்னு வரோம். காரணம் இல்லாமல் பாதம் படுவதும் இல்லை, பதம் பாடுவதும் இல்லை. ஆமா. நான் கேக்குறேன், ஒரு 10,000 ரூபாய்க்கு பட்டு வேஷ்டி, சரி பட்டு சட்டை கட்டிட்டு வந்து கீழே உட்காருனா உட்காருவியா? அப்படி உட்காரு. ஏன் உட்கார மாட்டேன்? சும்மா 100 ரூபாய்க்கு கையில் வாங்கி கட்டினா உட்கார மாட்டேன். ஏதாவது விரிச்சுதான் உட்காருவேன். ஏன் உட்கார்ந்தா சரி நமக்கு அது சரிப்பட்டு வராது. புதுசுல அழுக்கா போயிருமோ? ஆமா அழுக்காயிரும்ல. எங்க 10,000 ரூபாய்க்கு அதுவும் அது ஊருக்கார யாரும் உன்னை உட்கார வேண்டாம்னு சொல்லல.
ஓ மனசும் உட்கார வேண்டாம்னு சொல்லு. ஆமா. யாரு உன்னை உட்கார வேண்டாம்னு சொல்றது? பணம். இந்த கட்டி இருக்கிற துணி. துணி என்னைக்கு இருந்தாலும் கிளிய போற ஒரு துணி ஆமா. உன்னை உட்கார விடாம தடுக்குதுன்னா உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிற துணியா நீயா? அம்மதான். அப்புறம் துணி தானே உட்கார விடாம சொல்லுது. ஏன்னா துணியா இருந்தாலும் அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. ஏன்னா கந்தையானாலும் கசை கட்டு. காவல்துறை அதிகாரி வந்தா கொஞ்சம் அப்படி அச்சம் வருது இல்ல? ஆமா. கருப்பு சட்டை வழக்கறிஞர்களை பார்த்தா ஒரு பயம் இருக்குல்ல? நீதிபதியை பார்த்தா பயம் இருக்குல்ல? அப்ப உடுத்துற உடை கூட நம்மளுடைய தகுதியை நிரூபிக்கும். இருக்கா இல்லையா? ஆள் பாதி ஆடை பாதி. ஆடை இல்லா மனிதன் அரை மனிதன். உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் இருக்கும். இருந்துட்டா எல்லாம் சரியா இருக்கும். ஆமா, எல்லாமே சரியா இருக்கணும்ல. சரியா இருந்தா தானே வாழ்க்கை நல்லா இருக்கும். சரி, அதனால நாரத மகரிஷி என்னுடைய வேலை கலகம் செய்வது. ஏன் நீங்க கலகம் எல்லாம் வந்திருக்கீங்க? ஆமா. நீங்க நாரதரு. நெல்லு விதைக்கிறோம். ஆமா. பயிர் முளைக்குது. ஆமா. கூட களையும் முளைக்குது. சரி. யாரு விதை போட்டது? ஏங்க விதை போட்டு நம்ம ஏன் போடுறோம்? விதை நெல்லுக்கு போட்டோம். சரி. களைங்கிற களைக்கு யார் போட்டு நம்மளா போட்டோம்? தானா வருது இல்ல? தானா வருது. அதை புடுங்க. நம்ம களை எடுக்கணும். நெல்லு பயிர் நல்லா இருக்கணும்னா களை எடுக்கணும். களை எடுக்கணும்ல? ஆமா. களை எடுக்கிறதுக்கு இப்ப களைக்கொல்லின்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டிய. ஆமா. களைக்கொல்லியை போட்டு அதுல இறங்கி என் தாய்மார்கள் வேலை பார்க்கறோம். அல்ல அத்தனை பேருக்கு புற்றுநோய் வந்துருச்சு. உண்மைதான். பெண்களுக்கு தைராய்டு, கர்ப்பப்பை புற்றுநோய் அத்தனைக்கும் காரணம் உப்பு. அது மட்டும் இல்ல, இப்ப பிறக்கிற குழந்தைக்கே வருது. அப்ப சாப்பாட்டு உணவு முறை தப்பா போச்சு. உப்பை குறைக்கிறது எது தெரியுமா? ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு சின்ன பையன் புதுக்கோட்டை அரசு ஆஸ்பத்திரியில நெஞ்சு வலிக்கும் இறந்து விட்டேன். 3 வயசு பையன். 3 வயசு குழந்தைக்கு 3 வயசு பையனுக்கு நெஞ்சு வலினா பேசுவேன் நேரம் இல்ல. இது பாரு, ஒரு 3 வயசு குழந்தைக்கு நாக்குல புற்றுநோய். ஆமா. என்ன 3 வயசு குழந்தை என்ன தப்பு பண்ணிருக்கோம்? அதுதானே பெரிய வேதனையா. என்னடா மருத்துவ பரிசோதனை பண்ணி பார்த்தா அந்த பிள்ளை குடிச்ச தாய்ப்பால் நஞ்சா போச்சு. தாய்ப்பால் நஞ்சா போச்சு அப்படின்னா தாய் என்ன தப்பு பண்ணா? தாயை பரிசோதனை பண்ணா அவன் சாப்பிட்ட சாப்பாடு நஞ்சா போச்சு. சாப்பாடு எப்படி நஞ்சா போச்சு? பயிர் வேகமா வளரணும், நிறைய விளையணும் நினைச்சு ரசாயனம் 90 நாள் இல்ல 120 நாள் விளையிறது, அதுதான் 30 நாள் ஆயிருது. அப்படிலாம் இருக்குல்ல. அந்த ரசாயன மருந்துகளை ஊத்தி கொட்டி உரத்தை போட்டு அதுல விளைஞ்சு வந்த நெல்லை அரிசியாக்கி கொண்டாடும் போது அந்த அரிசி பெரிய உயிரை பாதிக்கல, சின்ன உயிரை பாதிக்கும். தாங்கல. ஏன்னா அப்ப வந்து உரமா உள்ளது. 2ஆம் உலக போர்ல வெடிக்காத இருந்த அத்தனை ரசாயன குண்டுகளையும் உப்பா மாத்தி வெடி மருந்து எல்லாம் தூளாக்கி அதுதான் இங்க ரசாயன உரம்னு விற்கப்படுது. இந்த உடம்புல உப்பு குறையணும்னா என்ன இருக்கு? உப்பு குறையணும்னா என்ன செய்யணும் சொல்லுவாங்கல்ல? நம்ம தான் உப்பு குறையணும்னா உப்பு குறையாத அளவுக்கு இருக்கணும். குறையணும்டா. உப்பு குறையணும்னா என்ன? குறையாம ஏதாவது சாப்பிடணும்ல. குறைக்கணும்னு சொல்றேன். குறையாம எப்படி சாப்பிடணும்? அதான் குறைக்கிறதுங்க. என்ன சாப்பிடணும்? ஏதாவது ஒரு இது சாப்பிடணும். நீர் பூசணி, சொரக்காய் சொல்லு. சொன்னால சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. சொரக்காய்க்கு உப்பு இல்ல. சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொன்னது இதுக்கு தானே. வேற என்ன ரொம்ப நேரம் பேசினா என்ன சொன்னேன்? ஆமா சொன்னேன் சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு இல்ல. சொரக்காய் சாப்பிட்டா உடம்புல இந்த உப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். உப்பு குறைஞ்சிட்டா உடம்பு அழகா இருக்கும். இந்த உறுப்புகள் எல்லாம் பாதிப்பு இல்லாம இருக்கும். இன்னைக்கு பாரு, சிறுநீரகம் கெட்டு போகுதா? சிறுநீரகம்னா என்ன? சிறுநீரகம் இருக்கும். அதான் என்ன பேர்? என்ன அது பேர்? கிட்னியா? கிட்னி. சட்னியா? அதுவும் சட்னி மாதிரி ஆயிருமே. அந்த சிறுநீரகம்ங்கிற ஆங்கிலத்துல கிட்னிங்கிற அந்த உறுப்பு கெடுது பத்தியா? அது கெடுறதுக்கு காரணம் உப்பு. உப்பு அதிகமா கூடிருச்சு. உப்பு அதிகமா இருக்கிறத குறைக்கணும்னா நமக்கு தேவையான மருத்துவம் ஒரு சொரக்காய். ஒரு காலத்துல குண்டு சட்டி மாதிரி இருந்துச்சு. மாதிரி இருந்துச்சு, அழகா இருக்கும். இன்னைக்கு சொரக்காய் புடலங்காய் மாதிரி வந்துருச்சு. புடலங்காய் சொரக்காய் மாதிரி வந்துருச்சு. அது பூரா முத்தல். வந்துட்டு அவனும் வந்துச்சேன். எங்க வீடு கொண்டு போன எவன்டா வாங்கிட்டு எங்க அம்மா அடிக்க வந்துருச்சு. பாசத்துல அவரோட அன்பு. அதனால அது குறை சொல்ல. 3 கொடுத்தா நாங்க 3 பேர் பங்கு வச்சு போனோம். கடைசியில இங்க இருந்து தென்னையத்தூருக்கு கட்டப்பையில இருந்து கொண்டு போனோம். தூக்கி வரே பாருங்க. சரி விடுங்க. அப்ப சொரக்காய் உடம்புல இருக்க உப்பை குறைக்கும். ஏன்னா இப்பெல்லாம் காய்கள் தான் நம்ம நல்லா கவனி. கிட்னி கெட்டு போச்சுன்னா அதுக்கு மருத்துவ முறை என்ன? டயாலிஸ் பண்ண சொல்லுது. ஆமா. டயாலிஸ்னா என்ன? டயாலிஸ்னா இது மூலியமா எடுக்கிறது. என்னன்னு சொல்லித்தோட. ஏன்னா இது அதுன்னே சொன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்தும். அதுதான் அந்த ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. அது பேர் தெரியும். ரத்தத்தை சுத்தப்படுத்துறது. நரம்புல ஓட்டையை போட்டு ரத்தத்தை எடுத்து சுத்தப்படுத்தி திரும்ப ரத்தத்தை அந்த நரம்பு வழியா எடுத்து செலுத்துறது. ஏன்னா தண்ணி எடுத்துட்டு செலுத்துற மாதிரி. அந்த முறைக்கு உடம்பு மாறிடுச்சுன்னா சுகாதாரத்துறை மருத்துவ முறை என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? மரண தேதியை எண்ணிக்கிட்டே இருக்கலாமா? எப்ப சாகும் மாதிரி ஆயிடுச்சுன்னா எப்ப சாகும் சொல்ல முடியாது. சொல்றேன் உங்களுடைய சத்தியமான உண்மை. டயாலிஸ் மருத்துவ முறையில இருந்து நம்ம உடம்ப, நம்ம முன்னோர்களை, பெரியவங்களை, சின்ன பிள்ளை காப்பாத்தணும்னா 2 மருத்துவம் தான். ஒன்னு சொரக்கா, இன்னொன்னு மூக்கரட்டை கீரை. 2ஐயும் கொடுத்தா 1 மாத்தையில அவங்க தெளிவடைவார்கள். கிட்னி சரியாகிவிடும். அதுக்கு மாற்றாக மருத்துவமனையில கொண்டே கொட்டாதிக பணத்தை காப்பாற்றவே முடியாது என்பது என் அர்த்தம்.
அம்மா ஐயா இருக்குல்ல உதாரணம் மனைவிக்கு சொல்லி சரியாயிடுச்சா? அம்மா. உதாரணம் இருக்கா? அம்மா, அன்னைக்கே ரொம்ப வேண்டாம். இந்த விசாரிச்சேன். நாட்டுல சுகாதாரத்துறைன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்களா? அம்மா சுகாதாரத்துறமா சுகாதாரத்துறை மூலமா இத்தனை வருஷத்துல எங்கேயாவது கொசுவை ஒழிச்சிருக்கீங்களா? இல்ல. கொசுவே ஒழிக்க முடியாது. எதுக்குடா சுகாதாரத்துறை உங்களுக்கு? இப்படி கேக்குறீங்களோ? கேவலம் கொசுவை கூட ஒழிக்க முடியல. கேட்டா நாங்க தான் நல்லது பண்ணோம். இன்னைக்கு பேசுறதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னே தொட்டாச்சு. போட்டேன். உன் பேர் என்ன? என் பேரு நான் சொல்ல மாட்டேன். எப்ப தாண்டா சொல்லுவேன்? இவ்வளவு நேரம் பேசிட்டேன், இப்பவும் சொல்ல மாட்டேங்கிறேன். சொல்றாங்க, நீங்க கேக்குற பேர் தாங்க சொல்றேன். அப்பா அருவா எடுத்து. அட என் பேரே சொல்ல மாட்டேன். பேரே சொல்ல மாட்டேனா? நல்ல பேர் வச்சாங்கடா. சரி, உங்க அப்பா வேற என்ன? அப்பா பேர் தெரியாது. என்னடா அப்பன் பேர் தெரியாத ஆளு எல்லாம் வச்சு அப்பா பேர் தெரியாம இருப்பாங்க. அப்ப தெரிஞ்சா சொல்லி தொலை. அங்க பெத்து வளர்த்து ஆளாக்கி எவ்வளவு பாசமா இருந்தாலும் பேசு. என்னன்னு சொல்லி தொலை. அதான் சொல்ல தெரியாது. யாருக்கு தெரியாது? உங்க அப்பா பேர் தெரியாது. உங்க அப்பாவுக்கு தெரியுமா? தெரியும். உனக்கு தெரியும்ல? தெரியும். அப்ப என்னன்னு சொல்லு. அதான் தெரியாது. முடியலடா, இவனுக்கிட்டே பாதி உயிர் போயிரும்ல கேட்டால. டேய் ஒழுங்கா. எங்க அப்பா பேரே தெரியாது. உன் பேரே தெரியாது. உனக்கு சொல்ல மாட்டேன்னு ஒரு பேரு. ஆமா. அப்பனுக்கு தெரியாதுன்னு ஒரு பேரு. உங்க அம்மா வேறாவது மறக்காம வச்சிருக்கியா? மறக்க மாட்டேன். அதான் பெத்த தாய் யாரை போய் மறப்பாங்க? நல்ல புள்ள. சரி சொல்லு, அது சொல்லு. என்னன்னு சொல்லு. அதான் மறக்க மாட்டேன். அதான் சொல்லு, மறக்க மாட்டேன்னு சொல்லு. அதான் மறக்க மாட்டேன். ஏன்டா மறக்கலைன்னா சொல்லி தொலைடா. சொல்லிக்கிறீங்க அப்புறம் என்ன சொன்ன? அதே மறக்க மாட்டேன். எது பேரு? எங்க அம்மா வேறே மறக்க மாட்டேன். நல்லா வச்சிருக்காங்கடா பேரு. ஆமா, இங்க நம்பின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஆமா. அவர் யாரு? அவர் எங்க அப்பா தான். அப்ப நீ யாரு? அவர் தங்கச்சி மையன். இப்ப தெரியாது சொல்ல மாட்டேங்க. நீ அது எதுக்கு? ஐயா அது வேற இது வேற. சோறு தானே தின்ன? ஆமா. இல்ல புத்தி இதை பேதலிச்சு போட்டாடா. சோறுல அருமையான சாப்பாடு. சாப்பாடு எல்லாம் போட்டால ஊருக்கார சாப்பிட்டு இல்ல. ஆமா. புத்தி பேதலிச்ச மாதிரி பேசிட்டு ஏங்க நான் ஏன் புத்தி புதலிக்கிறேன்? ஒழுங்கா சொல்லி தொலைடா. ஏங்க எங்க அப்பா பேரு நம்பிராஜ. அப்பா. என் பேரு வந்து இது எது? வீரத்தேவை. நல்ல மனிதர் புள்ள வந்திருக்கேன் பாரு. இது டேய் வாயை கலப்பாதான் பண்ண. என்னாச்சு? இங்க சத்தம் கேட்டுச்சு. அது யாரா? இல்ல 2 பெண்கள் இருக்காங்க. பெண்கள் நாமோதயம் என்னவோ? நாமோதயம் என்னங்க? அண்ணே நல்லா படுங்க. பேர் என்னடா? பேரா? ஒரு ஆள் பேர் வள்ளி, ஒரு ஆள் பேர் புலி. தேசங்கள் தோறும் பாசைகள் வேறு. பாரதி சொன்னால செப்பு மொழி 18 உடையாள் எனினும் சிந்தனை ஒன்று உடையாள். நமக்கு தேவைன்னா படிச்சுக்கலாம். ஆனா நம்ம அம்மா மேல நம்ம பற்றுதலா இருக்கணும்ல. தும்முறோம்ல. ஆமா. தும்முனா என்ன சொல்லுவான்? அப்பாடா. இல்ல அம்மா. தும்மல் வந்தோடனே அம்மா அம்மான்னு சொல்லணும். ஏன் தும்முனா அம்மான்னு சொல்லணும்? ஏன் தெரியல. எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொன்னேன். எல்லாரும் ஜாகரான்னு இன்னும் ஜாவியாடா சொல்ல முடியாது. நல்லதுக்கெல்லாம் கூட்டணி சேர்ந்துக்கிறீங்க. எமதர்மை வரிசையில நேற்று ஒருத்தர் சொல்றேன், எனக்கு பிரதமரே தெரியும், அமைச்சர் நமக்கு நண்பர் தான், முதலமைச்சர்லாம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரரு, எனக்கு ஒண்ணுன்னா எல்லாரும் வந்துருவாங்க. எமன் பிடிக்க வரும்போது இவங்க எல்லாம் எங்கேயோ வாங்க, அவங்கள கூட்டிக்கிட்டு வருவேன். வாங்க 2 பேரும் ஒண்ணு ஆகாது தானே. அப்ப இறைவன் ஒருவன் தான். மரணம் வரும்போது நமக்கு உண்மை. தும்முனா அம்மான்னு சொல்றது ஏன்னா, தும்மல் ஏன் வருதுன்னா நுரையீரலுக்கு போற காற்று தான் கொட்டாவியாக, தும்மலாக, கண்ணீராக வருது. இப்ப திரும்ப வரும்போது நுரையீரலுக்கு காத்து போகலைன்னா திரும்ப வரும்போது அது தும்மல். அந்த தும்மலை சரி செய்யற வார்த்தை அம்மா அப்படிங்கிற வார்த்தை. அம்மா அந்த மூச்சை சரி பண்ணுதுன்னா அம்மாங்கிற வார்த்தைக்கு எவ்வளவு மகிமை உண்டு பத்தியா? நேற்று காரைக்குடி பேருந்து நிலையத்துல ஒரு பொம்பளையால ஒரு பிள்ளைய போட்டு அடிக்கிறான். ஏம்மா அடிக்கிறான்னு போய் கேக்குறேன். உனக்கு ஒன்றும் தெரியாது போயான்ட்டான். என்னடா அது? எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். நீங்க கேட்டிருப்பிய. சொல்லுமான்னு சொல்ல. அந்த பையன் என்ன கேக்குறான் தெரியுமா? என்னம்மா கேட்டா, எவ்வளவு லட்சம் ரூபாய் எடுத்து படிக்க வைக்கிறேன், எவ்வளவு பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறேன், என்னைய போய் அம்மான்னு கூப்பிடுறாங்க இந்த பையன். அம்மானு கூப்பிட்ட தவறு இல்ல. தப்பு தானோ? அம்மானு கூப்பிடக்கூடாது. அது எப்படிங்க மம்மின்னு கூப்பிட சொல்றான். மம்மின்னா என்ன அர்த்தம்? உடல்ல இருந்து உயிர் போச்சுன்னா அந்த உடல் பதப்படுத்தப்பட்ட பிணம், உயிரற்ற உடலுக்கு பேரு மம்மினா புணம்னு அர்த்தம். அதையாம கூப்பிட சொல்றேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் பணம் கட்டி படிக்க வைக்கிறேன். இப்படியா சிந்தனை? அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை அப்படிங்கிற வார்த்தையினால மூச்சு அடங்குது. அதனால வாழ்வு கூடுது. பேச்சு மூச்சு ஒண்ணுன்னா தமிழர்கள் தமிழ் அம்மான்னு கூப்பிட்டா, நீ மத்த மொழியில மதர் மூச்சு போயிடும், ஃபாதர் மூச்சு போயிடும், பிரதர் போயிடும். அப்ப அம்மானா மூச்சு அடங்கு. நம்ம மொழியில பேசினா ஆயுசு கூடும், மத்த மொழினா ஆயுசு குறையும். பெண்கள் பேர் என்ன? உள்ள ஒரு ஆள் வள்ளி, ஒரு ஆள் பேர் குள்ளி. வள்ளி யாரு? குள்ளி யாரு? வள்ளிங்கிற தங்கச்சி, குள்ளிங்கிற ஆளு. உனக்கு எதுக்கு ஆளு? கொட்டாச்சியோட ஒண்ணு கோட்டுக்கிட்டு இருக்கு. மனசாட்சி இல்லாம பேசாதா? மனசாட்சி இல்லாம சொல்றேன். எந்த கொட்டாச்சில குச்சியை போய் கோர்த்துச்சு? அம்மதான் கோர்த்து வைக்கணும். வேலையே பார்த்தா தெரியுதுடா. என்ன வேலை பார்க்கணும்? கொட்டாச்சியை குத்த சொல்றேன் பாருவேன். சிறப்பு. ஆமா தங்க வரியாடா.
மலையோரமாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி மகராச உன் வரவை ராப்பகலா என் மனசு தேடுதடி மனமேல காரி மனசோடு மலையோரமாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி உன் பார்வையில் ஓர் ஆயிரம் கவிதை நான் எழுதுவேன். பொட்டிக்கார பையன் பத்தியா ஆடி பாடி வரவேற்றது மிக்க மகிழ்ச்சி. உள்ளமே புலகாங்கிதம் அடைகிறது. என்னடா ஆச்சு? பூனையை முடுங்கின கதை வேற கதை இருக்காது. நாளைக்கு சொல்லு. வாழ்க வாழ்க அடுத்த கவலை. கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே எடுக்கவா கொடுக்கவா பறிக்கிறேன் நானே. பறிக்க சொல்லி தோன்றுகிறேன் பவளமல்லி வாசம் விழுந்து நெஞ்சுக்குள்ள கூச்சம்
பறக்கும் திசையேது எது பறவை அறியாது உருவம் தெரியாது அது உனக்கும் புரியாது அறையிலிருந்து குமளிச்சு பாப்பவங்க யாரு அண்டு கொண்டே நெஞ்சத்துக்கு ஆயுசு நூறு காணுவரும் காத்திருப்பேன் கொண்டையிலே எதிர்த்து போகாதே கொடியிலே மணக்குதே மானே இருக்கவா இருக்கவா மயக்குதே நானே பறிக்க சொல்லி தூண்டு பவழமணி தோடும் கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே இருக்கவா கொடுக்கவா மயங்குதே தங்கி அண்ணா வணக்கம் தமிழத்திற்கு நமது இடத்திற்கு நம்ம எல்லாம் வந்து விட்டோம் நமது தந்தையார் யாரும் வந்திருக்கிறாரா தந்தையார் வரல. இல்ல மாமனார் மாமியார் யாரும் வந்திருக்காங்களா நம்மிடத்திற்கு நமது இடத்திற்கு நாரதர் வந்திருக்கிறார். அண்ணா தாங்கள் சொல்வதெல்லாம் பேச்சு என்று என்னால் கேட்கவே முடியாது ஏம்மா? இந்த மலைகளின் மீது முனிவர்கள் தவம் செய்வதாக சொன்னேனே தவிர அம்மா நாரதர் மகர்ஷி வருவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லையே வந்திருக்கிறார். இல்லண்ணா தாங்கள் சொல்வதை நம்பவே மாட்டேன் அதற்கு ஏதேனும் அடையாளம் உண்டா? அம்மா மண்டையில் கொண்டே போட்டிருந்தார். அண்ணா தங்கி தாங்கள் சொல்வது உண்மைதானா உண்மைதான். அவர்தான் நாரதர் மகர்ஷி என்று தாங்கள் எப்படி அறிந்தீர்களோ அம்மா மண்டையில் ஜடாமகனும் அது எல்லா முனிவர்களும் போட்டிருப்பாங்க அண்ணா வேற ஏதாவது அடையாளங்கள் உண்டா சப்த தாளகட்டை அச்சச்சோ வேற ஏதாவது உண்டா வீணை அண்ணா மகதியால் என்று சொல்லக்கூடிய ஆ, நாரதர் மகர்ஷியா உண்மையிலே நமது இடத்திற்கா ஆமா தாங்கள் சொல்வது உண்மை போல் தெரிகிறது உண்மையிலே வருகின்றிருக்கிறார். அண்ணா அவரெல்லாம் கண்ணால் காண வேண்டும் என்று சொன்னார் கோடானு கோடி புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டுமே ஆமாமா ஆமா ஆனா வந்திருக்கிறார். ஆசீர்வாதம் வாங்கினீர்களா வாங்கிட்டான். தாங்களுக்கு மட்டும் கொடுத்து விட்டு சென்று விட்டாரா இருக்கிறார். இருக்கிறாரா எல்லாருக்கும் தாரம் சொல்லியிருக்கிறார். எங்கே அவர் உடனே நான் அழைத்து வருகிறேன். அழைத்து வாருங்கள் அண்ணா சுவாமி வருக. தாயில் சிறந்த கோவில் வேளை தாயில் சிறந்த கோவில் வேளை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் இல்லை தாயில் சிறந்த கோவில் வேளை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை.
நாரதர் மகரிஷியை வருக, கலைவாணியின் மைந்தனை வருக, பிரம்மாவின் தவ புதல்வனி வருக வருக என்று வரவேற்று இந்த வள்ளியாகிய என்னுடைய சிறிய வரவேற்பை உங்கள் மனமாற ஏற்றுக்கொண்டு இந்த இடத்திற்கு எங்களை காண வந்த காரணத்தையும் அறிய விரும்புகிறேன். வாருங்கள். வெள்ளி நிலவே ரொம்ப கவனிக்க வேண்டியிருக்கு. சாமி போயிட்டு வரவா? சாமி எங்களுக்கு ஒரு வரம் வேண்டும். நாளைக்கு கேக்குற மாதிரி இல்ல, எனக்கு வரம் வேண்டாம். இது எப்ப பார்த்தா தூங்கிக்கிட்டே இருக்கு. இது போது தூங்காம இருக்கிற மாதிரி ஒரு வரம் கொடுங்க. எனக்கு இது போதும். போயிட்டு வரவா? முகநக நட்பது நட்பன் நெஞ்சத்துள் அகநக நட்பது நட்பு என்றபடி வந்தவுடனேயே முகமலர்ச்சியான வரவேற்பு. வந்தாரை வாழ வைக்க வந்தமிழ் நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழர் பண்பாடு. பண்பாடு குறையாமல் வரவேற்றதனால அகமகிழ்கிறேன் என்றுமுள்ள தென்தமிழ் எம்பிசி கொண்டான் என்று கம்பர் பாடியது போல நீர்மை இனிமை நிறைந்தது எனலாகும் என்று நிகழ்ந்து கூறுவது போல அழியாத தமிழ் போல் நீயும் வாழ்க. இந்த உலகத்திலே ரெண்டே நிரந்தரமான ஒன்று. அதனாலதான் கந்தர் அலங்காரம் தமிழிலே அருணகிரிநாதர் முருகனுக்காக பாடிய பாடல்கள் 108 பாடல்கள். அந்த வகையிலே யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளு, யாரும் நீயும் எவர் கேளு, செம்புள பெயர் நூறுவள அன்புட நெஞ்சம் அம்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று இலக்கியத்தின் வாயிலாக எப்படி ஒரு தண்ணீர் செம்மண்ல விழுந்தா சிவப்பாக மாறுகிறதோ அதுதான் இலக்கியத்தின் காதல். அந்த இறை காதல் என்று இறை சிந்தனையோடு பிரிக்க முடியாத காதலாக வர்ணிக்கப்பட்டது அந்த குறிஞ்சி நிலத்திலே. அப்படிப்பட்ட புறநானூற்று பாடல்கள் அந்த உலகத்தில் இருப்பது போல் நிலையான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க வேண்டும். அந்த நிலையான வாழ்வு தமிழாலே இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அஞ்சரம் செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் இது, சிந்தாமணி தேவியை போல் உண்டான பந்தம் இது. தங்கையிலே தாயானவள் ஓடி பாட நான் பாட பொருளாடாள். ஒரு தங்கரகத்தில் பொன்மஞ்சள் இரவு, ஒரு தங்கரகத்தில் பொன்மஞ்சள் இரவு. தெய்வத்துள் வைக்கப்படும் என்பார் தெய்வப்புலவர். தெய்வ நிலையை ஒரு மனிதன் அடைய வேண்டும் என்றால் ஏதாவது ஒன்றை கொடுக்கணும். ஒன்றை இழந்தால் தான் பெரிதொன்றை அடைய முடியும் என்று இருக்கு உலகத்தினுடைய நீதி. அதை ஒன்றை மறைத்து ஒன்று வெளிப்படுது. எப்படி ஏகலைவனை மறைத்து அர்ச்சுனனை வெளிக்கொணர்ந்தார்களோ அதுபோல சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம், வைத்ததர் கல்வி மனப்பழக்கம், நித்த நடை நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்குணம். அதனால் அருளார்க்க விலகம் இல்லை, பொருளார்க்கு விலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லை என்றால் எவ்வுலகம் இல்லை. அருளும் பொருளும் இருந்தாத விடாலும் இருந்தால் நல்ல மனது வேண்டும். செல்வத்திற்கு பயனே ஈதல் என்று புறநானூற்று பாடல் பாடுகிறது. அதனால் ஈதல் தான் கொடுத்தால் அன்பு வரும், அன்பு வந்தால் அருள் வரும், அருள் வந்தால் தவம் வரும், தவம் வந்தால் சிவம் வரும். அன்பே சிவம், அன்பிற்குண்டு அடைக்கும் தான். உன்னை பற்றி சில விவரங்களை நான் அறிய வேண்டிய அவா, அதனால கேட்கவா? தாராளமாக. அவான்னு சொல்லிட்டீங்க, இதுக்கு மேல அதை எடுத்து உரைக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஏன் என்ற கேள்வி கேட்காம வாழ்க்கையே கிடையாது. ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வி எழுந்தாதான் அதற்கு தகுந்த விடைகள் எங்குமே கிடைக்கும். ஆக என்னை பார்த்து நீங்க விவரங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டீங்க. இடம் பூரா கேள்விக்கு பதில் கிடைச்சிட்டா தான் நாட்டுல பிரச்சனையே இல்லை. என்ன பண்றது, எல்லாத்துக்கும் விடையும் சொல்ல முடியாது. லட்சம் கேள்வி இருக்கு, விடை இல்லாத கேள்விகள் உண்டு. சாத்தியம் இல்லாதது எதுவும் இல்லை. இல்ல, சாத்தியம் இருந்தும் அதை சாத்தியப்படுத்தாததுதான் மனித மனம். இலக்கணமே 6 கேள்வி வச்சு, அறிவுனா, அறியாவினா, ஐயவனா, கொடைவினா, குழல்வினா, ஏவல்வினா 6 கேள்வி இலக்கணம் வச்சிருக்கு தமிழ் மொழியினுடைய தரம். ஆனா கேள்விக்கு விடை என்ன? 8 விடை இருக்கா இல்லையா? இருக்கே. ஒரு 6 கேள்விக்கு 6 விடை தானே வச்சிருக்காங்க. 2 கூடுதலா இருக்கு. காரணம்
சொல்ல முடியும் என்பதை உணர்த்துவதற்கு சரி. பதில் இருக்கு இருக்கு சொல்லணும்ல. இல்லாமல் ஆனா நீங்க என்னை பற்றி தானே கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க. நான் யாரு எதற்காக வந்திருக்கேன் அப்படின்ற அனைத்து விவரங்களையும் அறிந்திருந்தாலும் நான் அறிந்திருந்தாலும் என்னுடைய முக்காலம் என்பது என கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய உணர்ந்த நாரதர் மகரிஷி, அதாவது துர்வாச முனிவர் என்று சொல்லக்கூடியவர் வந்து அன்னைக்கு மகாபாரதத்துல இது நடந்த கதை. குந்திபோஜனுடைய அரண்மனைக்கு போகும் பொழுது அங்கே பிரதை என்று சொல்லக்கூடிய பெண்ணை விட்டு தான் பரிமாற சொன்னாராம். அதாவது உபச்சரணைகள் செய்ய சொல்றாரு. யாரு? குந்திபோஜன மன்னன். ஏன்னா மற்றவர்களை விட்டு துர்வாசனை கவனிக்க சொன்னா சிறிது பிழை ஏற்பட்டாலும் எங்கே துர்வாசனுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடுமோ என்பதை நினைத்து தன் வளர்ப்பு பிள்ளையான பிரதை என்று சொல்லக்கூடிய பிள்ளையை விட்டே பரிமாற சொல்றாரு, உபசரணை பண்ண சொல்றாரு. பணிவிடைகள்லாம் பண்ணிட்டு இருக்கா. முனிவர் மனம் மகிழ்ந்து ஒரு நாள் சொன்னார், அப்பா நான் அரண்மனையை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் சென்று வருகிறேன் அப்படிங்கிறது மன்னன் கேட்கிறார். ஐயா நீங்களும் முக்காலத்தை உணர்ந்தவர், என் பிள்ளையினுடைய வாழ்க்கை திறம் என நடந்து முடிந்தது, நடந்து கொண்டிருப்பது, எதிர்காலத்தில் இவளுக்கு திருமணம் ஆகுமா, திருமணமானால் அந்த வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்குமா, கணித்து சொல்லுங்களேன்னு சொல்லும் போதுதான் அவர் பார்க்கிறாரு. கணிக்கும் பொழுது பிள்ளைக்கு திருமணம் என்பது ஒண்ணு ஆகும், ஆனா திருமணம் ஆனால் கட்டிய கணவனால் பிள்ளை பேர் இருக்காது என்பதை உணர்ந்து 5 மந்திரங்களை கொடுத்தாராம். காரணம் உணர்ந்ததுனால. நீங்க கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க. நடந்து முடிந்தது என்ன, நான் யாரு, எங்க பிறந்தேன், எப்படி வந்தேன்ற விவரம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கே அப்படின்ற விவரம் உங்களுக்கு அதாவது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அது எனக்கு கண்டிப்பா தெரியாது. நான் சாதாரண மனித பிறவி, நீங்களும் ஒரு தெய்வ பிறவி. ஆக வாங்க, கற்றதோ கைமளவு கல்லாததோ உலகளவுன்னாங்க. ஏன்னா படிக்கணும், படிக்க வேண்டிய விஷயங்களை பிள்ளை இல்லாமல் படிக்கணும்னாரு. அப்படி பிழை இல்லாமல் படிக்கிறதை விட இன்னொரு விஷயம் சொல்றாரு, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பதை போல படிக்கிறதுக்காக பிச்சை எடுத்து படி, ஆனா படிச்சதுக்கு அப்புறம் பிச்சை எடுக்காது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த உலகத்துல சிறந்த செல்வம் கல்வி செல்வம் மட்டும்தான். யாரு கைவிட்டாலும் சரி, உற்றார் உறவினர்கள், அண்ணன் தம்பி, அம்மா அப்பா எல்லாம் கைவிட்டாலும் சரி, தான் கற்ற கல்வி ஒருவரை இன்றைக்குமே கைவிடாது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆக வாங்க, கண்டிப்பா கேளுங்க. உங்களின் மூலமாக சில விஷயங்களை நானும் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். வாங்க. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் என்றால் பேரறிஞர் பிளேட்டோ. காரணம் கல்வி அவளை சிறந்தது, அறியாமையை போக்கக்கூடியது. அதனாலதான் வள்ளுவர் கூட தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவுன்னு ஒரு குரல் வைத்தார். ஊரும் என்ற வார்த்தை அங்க வர வேண்டிய அவசியம் என்ன? அந்த இடத்துல வரும் அல்லது தோன்றும் ஏதோ ஒரு வார்த்தையை வச்சிருக்கலாமே, வைக்கல. தோன்றும் என்றால் மறைந்து விடும் என்ற அர்த்தம் வருது. வந்தா போயிடுவாங்கன்னு அர்த்தம். விருந்தாடி வந்தா 3 நாளைக்கு அப்புறம் போயிடுவாங்க. காய்ச்சல் வந்தா 1 வாரத்துக்கு அப்புறம் போயிடும். மாப்பிள்ளை வந்தா போகலினாலும் போக வச்சிருவோம். அப்ப வந்ததெல்லாம் போயிரும்னா இருக்கு அப்படின்னா தோன்றும் என்றால் அதுவும் மறையும், ஊரும் என்றால் இருக்குன்னு அர்த்தம். மண்ணுக்குள்ள எப்படி தண்ணீர் மறைந்திருக்கிறதோ அறியாமையாலே அறிவு மறைக்கப்பட்டிருக்கு. எது போல? ஒண்ணு படிச்சு தெரிஞ்சுக்கணும், இன்னொன்னு உணர்ந்து தெரிஞ்சுக்கணும். மின்சாரம் பாயும்னு உலகத்துக்கே தெரியும். எப்படி பாயும்னு கேட்டா அது உணர்ந்தாதானே தெரியும், கை வச்சு பார்த்தா தான் தெரியும். அடிச்சா வலிக்கும்னு தெரியும். பழி என்னன்னா அவரவர் அடி வாங்கி பார்த்தா தான் தெரியும். பசிக்கும், உணவு தேவை, பசி என்னன்னு அவரவர் பசிக்கும் போது அவரவருக்கு தெரியும். அதனால தீ சுடும்னு எல்லாம் தெரியும், எப்படி சுட்டுச்சுன்னு கேட்டா சூடு வச்சு பார்த்தா தான் தெரியும். அப்ப உணர்ந்தால் அன்று உணர்த்த முடியாது. பூமி 2 விதி கேட்பட்டது, ஒன்னு இயங்கும் இன்னொன்னு இயக்கும், ஒன்னு தன்வினை இன்னொன்னு பிறர் வினை. அதனாலதான் தப்பா எழுதிட்டா மாணவர்கள்லாம் அழிக்கிறதுக்கு ஒரு உபகரணம், ஒரு பஞ்சு வச்சிருப்பாங்க, அழுத்தமான பஞ்சு அழிச்சிடும். ஆனா அழிந்தது என்றால் அது தன்வினை, அழித்தது என்றால் பிறர் வினை. அந்த வகையிலே எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது. நீ சொன்னது போல துர்வாச மகரிஷி கோபத்துக்கே உத்தாரு. அப்பப்பா அந்த துர்வாச மகரிஷி பிறந்தைக்கு என்ற அவளுக்கு கொடுத்த வாக்கு என்னன்னா, வரம் கொடுத்த 5 மந்திரம். நீ யாரை நினைக்கிறியோ அவர்களை கூடி ஒரு குழந்தையை பெற்றுக்கலாம், நினைச்ச உடனே விடுவோம். அதுதான் பாஞ்சாலி பிறந்ததுக்கு அந்த முன்னாலே மாமியார் குந்தி தேவி 5 கணவர்களை அடைந்து, அம்மா மாமியாருக்கு 5 புருஷன், மருமகளுக்கு 5, அந்த கணவன் அந்த கதை பேசப்படுது. காரணம் அவ மட்டுமே அடையல, இளைய சம்சாரம் ஒருத்தி மாத்திரன்னு இருந்தா. ஒரு மந்திரத்தை சொன்னா அசுவினி தேவர்களுக்கு 2 குழந்தை, நகல சகாதேவர்கள். இது கதைகள் நிறைய தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட தன்மையை உணர்ந்தார்கள் முன்னோர்கள், ஞானிகள். அந்த தவ வலிமையை எல்லாரும் அடைய முடியாது. தவ வலிமையை எல்லோரும் அடைய முடியாது. இந்த உடம்புல இருந்து உயிர் 11 வழியா போகும். ஒண்ணு உச்சிக்குழி, அது கபாலம்னு பேரு, கபால மோட்சம். ஞானிகளுக்கு மட்டும், மறுபிறப்பு இல்லாதவர்கள். அது உச்சி அந்த பிறக்கும் போது குழந்தைக்கு தெளிதல்னு இருக்கா, பிறக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால 20 நாளைக்கு முன்னாலதான் அந்த மேல சதை மட்டும் மூடாது. அதுலதான் உணவு குழாயாக இருந்தது. அப்புறம் அந்த இடத்துல ரத்தம் தெரியும். அப்படி சீவ ஜமாதி ஆவதுகளுக்கு அவங்களுக்கு அடுத்து கண்ணு வழியா உயிர், காது 2 வழி, அடுத்து நாசி துவாரங்கள், அடுத்து வாய் வழியாக, அடுத்து தொப்புள் கொடி,
அடுத்து நீர்த்தாரை மலவழி, இப்படி உயிர் போனா எந்தெந்த பிறப்பு எடுப்பார்கள்ங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அது கருட புராணம். அந்த வகையிலே ஒவ்வொருத்தரும் அவரவர் செய்த வினையின் பயன் அனைத்தையும் அடிப்படையாக கொண்டது. அதையும் மீறியது நம்மளுடைய முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக எல்லாம் தெய்வமே கொடுக்கணும், வீட்டுல சுருட்டிட்டு படுத்து கிடந்தா எப்படி வரும்? வருவதுதானே வரும். எல்லாமே உடலுக்கு ஒரு உழைப்பு இருக்கணும்ல. உடலுக்கு உழைப்பு இல்லைன்னா உயிருக்கு ஊதியம் ஏது? அந்த ஊதியத்தை பெறணும் என்பதற்கு தான் கேள்வி கேட்கணும். கேள்விக்கு பதில் நீ தரணும். அந்த கேள்வியும் இனப்பற்று மொழிப்பற்று சாதிப்பற்று சன்னியாசிக்கு பண்டவெளி கற்கண்டு மொழி மாறி, பண்டவெளி கற்கண்டு மொழி மாறி, பண்டவெளி கற்கண்டு மொழி மாறி மாறி மாறி, பண்டவெளி கற்கண்டு மொழி மாறி மாறி மாறி, பண்டவெளி கற்கண்டு மொழி மாறி, வாழ்ந்திருக்கும் நாடது சொல் கோதே. சுவாமி ஞானநிலைதான் உணர்ந்த சுவாமி, நடுமணி நாடு என்பார் பூமி. கண்ணன் மொழி மின்னல் இறைவாதே, உந்தன் தாய் தந்தை பெயரென சொல் போதே. இதைய நம்பி என்பார் சுவாமி, தாய் தங்கை மோகினி என்பார் சுவாமி. தொண்டை நாடு, நிலம் குறிஞ்சி அமைத்திருப்பது, பரன், பேசுவது, தமிழ், வணங்குவது, புகழ், மூன்றெழுத்து கூட்டம். ஒரு விஷயம், தவத்துக்கு ஒருவர் அது தவத்திற்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும். இன்னைக்கு நம்ம எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனா எல்லாமே எல்லாருக்கும் தெரிய வராது. ஏன்னா படிச்சவங்களாம் அறிவாளியும் கிடையாது, படிக்காதவர்களாம் முட்டாளும் கிடையாது. இன்னைக்கு படிக்காதவங்களுக்கு தெரியாத விஷயம் கூட படிச்சவங்களுக்கு தெரியாது. ஆமா, அதுவும் சில விஷயங்கள் இருக்கு. இதுலயும் படிக்கிறது ரொம்ப நல்லது. படிக்காவிட்டால் எதற்கு இந்த பிறப்பொருளும் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு அந்த செவி செல்வத்துக்கு தானே பெருமை சேர்க்கிறாரு. அது நின்று பற்றும் கருவி, கண்ணு சென்று பற்றும் கருவி. கண்ணு இங்க இருந்து அங்க பார்த்து வர்றது ஆனா பெண்ணா ஆடா மாடா நல்லதா அப்படின்னு தெரியும். காது அப்படி இல்லை, இங்கதான் இருக்கும், வந்து விழுகணும் செய்தி, அப்பதான் அது கேட்கும். சரி, உலகத்திலே சிறந்தது செவி செல்வம். அது செவிங்கிற வார்த்தை சிறந்தது, அதனால செவி செல்வம்னு வச்சிருக்கோம். இப்ப யாருக்காவது பேர் வச்சா அப்படி வைக்கிறேன். சிரசுதான் பிரதானம், கண்கள் கண்கள் தானே இவை. இப்ப கண்ணு தான் கண்ணில் சிறந்த உறுப்பில்லை என்பது நான்மணி கடிகை. ஆமா, இன்னைக்கும் பேரு பாரு, கண்ணு ராஜா அப்படிதான் கூப்பிடுறோம். கண்ணப்பா, கண்ணப்பா, கண்ணாயிரம், கண்ணன், கண்ணாயிரம், ராஜா கண்ணு, கண்ணம்மா, வள்ளி கண்ணு, கண்ணம்மா, கண்ணதாசன், பேரெல்லாம் கண்ணு 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 கண்ணு. யாருக்காவது ராஜா மூக்கு ராஜா காதுனா பேர் இருக்கு. மாரி கண்ணு, மாரி கண்ணு, மாரி கண்ணு, வள்ளி கண்ணு, அதெல்லாம் பேர் இருக்கு. எல்லாமே இருக்கு. கண்ணுக்கு தான் பேர் இருக்கு. மாரி கண்ணுன்னா என்ன? மாரினா மழை, கண் பார்த்தா மழை பெய்யணும், மழை பெய்யும். அப்படி வச்சா மாரின்னு அர்த்தம். மகமாயுடைய பார்வை படுறது. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. கண்ணுன்னு பேர் இருக்கே தவிர யாருக்கும் காதுன்னு பேர் இல்ல, மூக்குன்னு பேர் இல்ல, வாயின்னு ஊருக்கு பேர் இருக்கு. என்ன? கண்ணபுரம். சரி, செவினு இரு வாய்க்கு இருக்கே திருச்சீரளவாய், திருச்சிரளைவாய், திருவாய்மூர், திரு ஆலவாய், ஆமா, அவிநாசி, நாசினா மூக்கு, இரு செவியூர் இருக்கா இல்லையா? அப்ப அதெல்லாம் ஊருக்கு பேர் இருக்கு, யாருக்கும் பேர் வைக்க. ஊருக்கு பேரு இந்த உறுப்புகள்ல இருக்குமா, ஆனா மக்களுக்கு பேர் அந்த மாதிரி இல்ல. ஆனால் கண்ணு சிறந்த உறுப்பு. அந்த கண்ணு ரொம்ப முக்கியமான உறுப்பு. கண்ணு போலதான். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மட்டும், அந்த சந்தேகம் வரவே கூடாது. ஆனா எனக்கு ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு. உங்கள்கிட்ட அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமே, மற்றவர்களுக்கு தெரியட்டும். இப்ப ஒண்ணு இல்ல, நமக்கு தலையில முடிக்கிறது முடியும்போம், இன்னும் அதுக்கு இப்ப ரோமன்றோம், மயிர்னு கூட சொல்றோம். தமிழ்ல மயிர், மயிர் அப்படின்னு கூட சொல்றோம். இன்னைக்கு சில பேருக்கு இந்த கேசவன் அப்படின்ற பேர், கேசவனாலே முடிதானே, ஆனா கேசவன்னு பேர் வைக்கிறாங்களே, இது எதுக்கு? அது வடமொழியில இருக்கு, வடமொழி தான். ஆனா வைக்கிறது தவறா? கேசவன்னு சொல்லும் போது மயிர்னு தெரியாது. உண்மை அர்த்தம் போனா மயிர்னு அர்த்தம், அர்த்தம், கூந்தல்னு அர்த்தம். ஆமா, நிறைய வார்த்தைகள் நிறைய இருக்குல்ல. ஆமா, சரி, நீங்க என்னுடைய தாய் தகப்பன் பேர்கள் எல்லாம் இருக்கு. யாசிகா, அபர்ணா, தர்ஷினி, மகிஷா, சர்மா அப்படிலாம் பேர் இருக்கு. இந்த மகிஷான்றது மகிஷாசுரவர்தினி அப்படின்ற 9 நாள் நவராத்திரி கொண்டாடுறோமா. ஆமா, மகிஷனை அழிக்கிறதுக்கு தான் அந்த நவராத்திரி. மகிஷாசுரன், மகிஷாசுரனா எரும தலையோட மனித உடம்போட வந்த அரக்கனை அழிப்பதற்கு அந்த அவதாரம். அதுதான் அந்த அதே ரூபத்துல வடிவம் எடுக்கிறாங்க. அந்த அவதாரம் நடந்தது. மகிஷாசுர மர்த்தினி மகிஷனை அழித்தது. இப்ப மகிஷான்னா எருமை. சரி, நம்ம பிள்ளைகளுக்கு மகிஷான்னு பேர் வச்சுட்டோம். எருமைன்னு கூப்பிடுறோம்ல சில நேரங்கள்ல. பிச்சை, யாசிகான்னா பிச்சைக்காரின்னு அர்த்தம். தர்ஷினினா அமாவாசை இருட்டு, அபர்ணான்னா அம்மனமானவள்னு அர்த்தம். எல்லா பேருக்கும் மாற்று. தமிழை விட உலகத்துல சிறந்த மொழி இல்ல, தமிழ் தான் உலகத்துல சிறந்த மொழி. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு.
செந்தமிழும் செந்தமிழே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நீ நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வுன்னு வாடியவர்கள் இந்த நாட்டில். இன்னொரு விஷயங்க, தமிழுக்காக தன் பெயரை மாற்றி வைத்த மறைமலை அடிகள் சுவாமி வேதாச்சலம் என்ற பெயரை இன்னமும் பாரு. தமிழின் பெருமையை யார் அறிவார்? மதுரை மூதூர் தான் அறியும், நீர் அறியும், நெருப்பறியுமா? நெருப்புக்கு தெரியுது தமிழை பத்தி, தண்ணிக்கு தெரியுது, தமிழ மனுஷனுக்கு தான் தெரியாம போச்சு. அதாவது இந்த ஆனா அவனா உயிரெழுத்து இருக்குல்ல, இந்த உயிரெழுத்து 12ஐயும் ஒழுங்கான முறையில் உச்சரிச்சாலே போதும், உடற்பயிற்சி எதுவுமே தேவையில்லையா? அதுவே உடற்பயிற்சி. அந்த ஆனா பாடலே 16 முறை மூச்சு விட்டு எடுத்தோம்னா பிராணாயாம பயிற்சி செய்தது. ஆனா தமிழ் எழுத்துக்கள் அப்படித்தான். கண்டிப்பா. ஏன்னா செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, தந்தையர் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. ஏன்னா தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, யாதும் ஊரே யாவரும் கேளே, தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னாரு. ஏன்னா இது என்ன விஷயம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக என்னுடைய நாடு தொண்டை நாடு, தலைநகரம் மேற்பாடி, ஊரோ சிற்றூர், தந்தையின் பெயரோ நம்பி தலைவன், எனது தாயார் பெயரோ நங்கை மோகினி, எனது பெயரோ வள்ளி. தவத்திற்கு ஒருவர். மேற்பாடினா திருவெக்கா, திருவெக்கான்னா இன்னைக்கு இருக்கிற காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துல ஆலயங்கள் அதிகம். அங்கே ஏகாம்பரேஸ்வரர், அடுத்து சொன்னவனம் செய்த பெருமாள், அடுத்து குமரக்கோட்டம். யமதர்மனுக்கு சித்திரகுப்தனுக்கு அங்கே கோவில். இன்னைக்கு ஏகாம்பரேஸ்வரர் என்ன அர்த்தம்? ஆம்பரம்னா மாமரம். ஒரு மாமரத்து அடியில பராசக்தி தவம் இருந்த காரணத்தினால் அது ஏகாம்பரேஸ்வரர்னு அர்த்தம். ஆம்பரம்னா மாமரம், ஒண்ணுன்னா ஏகம், ஏகாம்பரேஸ்வரர்னு மருவியது. இப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த காஞ்சிபுரம் தொண்டை நாட்டிலே, திருவள்ளம் பக்கத்திலே, இந்த மலையடி வாரத்திலே காவல் காக்கக்கூடிய பெண்ணே, காக்க முடியுமோ? யார் காத்தது? இது வரைக்கும் யாரும் காக்கல. நான் தான் முதலும் நானே முடிவும் நானே. முயற்சி செய்து பார்ப்போம். முயற்சி திருவினையாக்கும். இருந்தாலும் ஒரு வேலையை தொடங்கும் போது இடைஞ்சல்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஆமா கண்டிப்பா. அந்த இடையூறு தான் நீங்க. நானா இடையூறு? ஆமா, என்னை காவல் செய்ய விடாம என்னை தடுக்கிட்டு இருக்கீங்க. கரைப்பாரு கரைத்தா கல்லும் கரையும், எறும்பு ஊற கண்ணும் தெரியும், ஒரு குழந்தை வாயும் தெரியும். ஒரு குழந்தை பிறக்க எத்தனை மாசம்? ஒரு குழந்தை பிறக்க 10 மாதம். அம்மா 10 மாசம், தகப்பன் 2 மாசம், மொத்தம் 12 மாதம். 12 மாசம் அந்த கரு சரியா இருந்தால் தான் குழந்தை சரியா இருக்கும். எந்த குழந்தை நல்ல குழந்தை தான்? மண்ணில் பிறக்க அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. ஏன் சொன்னாங்க? தாயை போல புள்ள, நூலை போல சேலை. அப்பா சுமக்கிறார் 2 மாசம். அப்பாவும் அம்மாவும் சரியான விரதம் இருந்து சரியான பக்தியோடு கூடும் போதுதான் அந்த குழந்தையும் சரியா இருக்கு. பிந்தைநாதம், பிந்துநாதம், பரநாதம், பராபரநாதம், அமரநாதம், ஐவேகநாதம், விந்து வடிவமாக ஆணுடைய கருவில 2 மாசம். ஒரு நாள் தாயோட கருவறைக்கு போகுது. 3 நாள் தைலமா இருக்கு, 7 நாள் மலர்ந்திருக்கு, 30ஆம் நாள் முழு பிண்டமாகுது. 2வது மாதம் தலை, 3வது மாதம் வயிறு, 4வது மாதம் பாதம், 5வது மாதம் முதுகெலும்பு, 6வது மாதம் ஜீவன், 7வது மாதம் கண்மூக்கு செவி, 8வது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தியாகுது, 9வது மாதம் பூர்வ ஜென்ம நினைவு உண்டாகுது, 10வது மாதம் குழந்தை தலைகளாக திரும்பி பூமியை நோக்கி கதறி வருது, தனஞ்செயன் என்ற வீக்கெண்ட் காற்றால் உந்தி தள்ளப்பட்டு. அப்ப 6வது மாதம் குழந்தைக்கு உயிர் வந்தோன்னு 7வது மாதம் வளகாப்பு கொண்டாடுறோம். ஏன் கொண்டாடணும்? அத வளகாப்பு தானே, தாய்க்கு சேய்க்கு உள்ள உறவு அது. இன்னும் ஒன்று, அந்த மங்களகரமான ஒரு விஷயம் நடந்தா நல்ல விஷயங்கள் பேசப்படக்கூடிய இடம். எப்படித்தான் எதிரியாக இருந்தாலும் பிரசவிக்கிறது மறுபிறவி தானே. அந்த நேரத்துல நல்லது அதான் பாராட்டுவாங்க, வாழ்த்துவாங்க நல்ல விதமா அப்படின்றது ஒண்ணு. 6வது மாசம் குழந்தைக்கு நினைவாற்றல்ங்கிறது சிந்தனை வருது. தாய் முழிச்சிருந்தா புள்ள முழிச்சிருக்கும், தாய் தூங்குனா புள்ள தூங்கும், தாய் சிரிச்சா புள்ள சிரிக்கும், தாய் அழுதா புள்ள அழுகும், தாய் என்னெல்லாம் செய்யறாளோ அதையெல்லாம் வயிற்றுல இருந்து புள்ள கவனிக்கும். அதனாலதான் தாயை போல புள்ள, நூலை போல சேலை. வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு கோயில்களுக்கு போகணும், சங்கீதம் கேட்கணும், வீர வரலாற்றுகளை படிக்கணும், நல்ல விதமான பேச்சுக்களை நல்ல சிந்தனையோடு, கோபம் இல்லாமல், மோகம், காம, குரோதம், மோகம், லோபம், மதம், ஆச்சரியங்கிற 6 குணங்களை விடுத்து சாந்தம், இரக்கம், தயை, பண்பு, அழகு, மொழி, அத்தனை உணர்வுகளை வளர்த்து கொண்டால் பிறக்கிற குழந்தை ஆன்றோனாக சான்றோனாக பிறப்பான் என்று அறிவியலும் ஆன்மீகம் ஒத்து சொல்லி கொடுத்திருக்கு. நீங்க சொல்றது சரிதான், நீங்க சொல்றது சரினா இல்லைன்னு சொல்லல. தாய் 10 மாதம் சுமக்கிறதுக்கு முன்னாடியே தகப்பன் 2 மாதம் சுமக்கிறாரு. ஏன் அந்த தகப்பன் நல்ல எண்ணத்தோடு, நல்ல சிந்தனையோடு, நல்ல ஒரு கொள்கையோடு அந்த மனைவியை கூட நம்ம பிறக்க போற பிள்ளை நல்ல பிள்ளையா பிறக்கணும், ஒரு ஆன்மீகவாதியா இருக்கணும் அப்படின்னா அந்த தகப்பன் நல்ல எண்ணத்தோடு கூடனா பிள்ளை நல்ல எண்ணத்தோடு பிறப்பா இல்லையா? அப்பாவுக்கு குறைந்த பங்கு, அம்மாவுக்கு கூடுதல் பங்கு. அப்பா 2 மாசம், அம்மா 10 மாசம். இங்க என்ன கவனிக்கணும்? ஒரு பொருளை வாங்கி அம்மாட்ட அப்பா கொடுத்துட்டாருன்னா அந்த பொருளை பக்குவப்படுத்த வேண்டிய கடமை தாய்க்கு. அது மாதிரிதான் இங்கேயும் அப்பனே தவறு செய்திருந்தாலும் அதை திருத்திர வல்லமையும் சக்தியும் பெண்களுக்கு உண்டு. அதனாலதான் ஆன்மீகம் இத்தனையும் சொல்லி கொடுத்திருக்கு. அதனால குழந்தைய வளர்க்கிற விதம் அதுதான் தாயை போல புள்ள நூலை போல சேலை. நூல் எப்படி இருக்கா அப்படிதான் சேலை வரும். நாளைக்கு தாயை பிள்ளைய பார்த்து அப்படிதான் பிள்ளையும் இருக்கும்ல. கண்டிப்பா. ஆனா எல்லா பிள்ளையும் சொல்ல முடியாதுல்ல. சில பிள்ளைகள் இடையில சேர்க்கக்கூடிய செயற்கையினால் கெட்ட பெற பிள்ளைகளும் இங்க வளர்த்துட்டோம்னா அது எந்த செயற்கையும் கெட்டு போகும். இருக்கட்டுமே, இருந்தாலும் அந்த தாய் தகப்பனையும் மீறி எல்லா இடத்துலயும் தாய் தகப்பன் கண்டிச்சுட்டே தெரிய முடியுமா? அதையும் மீறி சில பிள்ளைய கெட்டு போற பிள்ளை இருக்கு. கண்டிக்கவே வேண்டாம். பசுவோட சேர்ந்த கன்றம் போகும் பாகல்ல, போகாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? கன்றோட சேர்ந்த பன்றி திருந்தணும் இல்ல. அப்ப இருக்கு வாய்ப்பு எங்க இருக்கு?
அந்த நீரளவை ஆகுமா நீராம்பல் தான் கற்ற நூலளவை ஆகுமா நுண்ணறிவு மேல தவத்தளவை ஆகுமா தான் பெற்ற செல்வம் அவன் குலத்தளவை ஆகுமா குணம். அப்ப என்ன செய்யணும்னா மண்ணு எப்படியோ வளரக்கூடிய பயிர் காட்டும், நல்ல குடும்பத்து பிள்ளைங்கிறத நடவுட பாவனை காட்டி விடும். அப்ப என்னன்னா எவ்வளவு சொன்னாலும் திருந்தாத ஜென்மங்கள் வேற. மண்ணு நல்ல மண்ணா இருந்து சில நேரத்துல விதைகளும் பழுதாகிறது இல்லையா? அதுக்கு தான் தாய் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சா. ஒரு செடியை நட்டு வச்சா எந்த நேரத்துல அதுக்கு தண்ணி ஊத்தணும், எப்ப அதை பராமரிக்கணும், எப்ப இலைகளை விடணும், அந்த பக்குவம் இருக்குல்ல அதை பூரா செய்யணும். செஞ்சாதான் சரியா இருக்கும். அதனால பெண்களுக்குரிய பருவங்கள் 7 அடலிருக்கும் பருவம், மங்கை பருவம், ஆடிப்பட்டம், தேடி வருது, பருவத்தை பெரிய செய்தார் வேற ஒரு விசேஷத்தை நிகழ்த்த. என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? என்ன செய்ய போறீங்க? பெருமாளுடைய பேரை என்ன வேணும்? வறண்ட நிலத்துக்கு தண்ணீர் தானே, இருண்ட வீட்டுக்கு வெளிச்சம் தானே, மண்ணனுக்கு செங்கோல். ஆமா, ஒளி கண்ணு இருந்து ஒளி இருக்கணும், ஒளி இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. ஒரு பருவம் எடுத்த பெண்ணோட வாழ்க்கை ஒரு பாதுகாப்பு தான் முக்கியம். உனக்கு ஒரு மாப்பிள்ளை பாதுகாப்பா பார்க்கலாம். மாப்பிள்ளைன்னா பரவாயில்ல, ஏன்னா மூத்தோர் சொல் வாக்கு முதிர் நெல்லிக்கணியும் முன்னாள் தோற்கும் பின்னால் இனிக்குன்பாங்க. பெரியவங்க நீங்க பார்த்து வந்துட்டீங்க. நீங்களே அந்த பெருமாளை கும்பிடுறவரு மாப்பிள்ளை யாரு, எந்த ஊரு, என்ன பேரு, என்ன அருமை பெருமைன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா திருமணம், இல்லைன்னா வேண்டாம். ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகா அருகே நீ ஓடோடிவா. மூடி 2 முகம் சொல்லிக்க 6 கரங்கள் ஆதரவு தரவோடிவா. ஈசன் மகனே என்னை காக்க எங்கே உனையன்றி வேறாரையா. நெஞ்சால நாம் துதிக்க பஞ்சாமிர்தம் கொடுக்கும் ஒரு தெய்வம் நீதானையா, ஒரு தெய்வம் நீதானையா. ஆறுபடை வீடும் அருள்வழங்கும் முருகா அருகே நீ ஓடோடிவா. மூடி 2 முகம் சொல்லிக்க 6 கரங்களுடன் ஆதரவு தரவோடிவா. மாப்பிள்ளை பேர் சொல்றேன்னு சொல்லிட்டு கந்த பெருமானை பத்தி பாடிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ளை யாரு? அழகன், குழகன், இருக்கட்டும், குக்கடகதாரி, சேயோன், செவ்வேல், செட்டி மகன், குறிஞ்சி வேந்தன், அரசு உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றால் பரமவாய் நின்ற சோதி பழம்பதோர் மேனியாகி கருணை குருமுகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு யாரு? இவர்தான் மாப்பிள்ளையா? கடவுளே கந்த பெருமானி, நானே அவருக்காக தான் இந்த இடத்துக்கு காவலுக்கு வந்திருக்கேன். நீங்க அவரையே திருமணம் பண்ணிக்க சொல்றீங்க. தயவு செஞ்சு இந்த மாப்பிள்ளை எனக்கு பருத்தி புடவையா காய்ச்சது மாதிரி எப்படிங்க? யோகம் ஓம் பக்கம். எனக்கு யோகமே வேணும். அதிர்ஷ்டம் வந்துருச்சு. வேணான்றேன். சொல்லாத. அதிர்ஷ்டம் கூட அதிர்ஷ்டத்துக்கு தான் வரணும். நம்ம இஷ்டத்துக்கு வர. எனக்கு வேண்டாம். இந்த மாப்பிள்ளை வேணாம். ஏற்கனவே ஒரு பெண் இருக்கல. 2ஆம் தரமா திருமணம் பண்ணிக்க சொல்றீங்க. அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இருக்கட்டும். உனக்கு ஆகல. இன்னும் ஆகலையே. அதனால தான் அவர் கல்யாணம். மாப்பிள்ளைக்கு ஆகாம இருக்கணும். மாப்பிள்ளைக்கு ஆயிட்டா ஆய் புடிச்சத மாங்கா புடிச்சத நடிக்கிற. மாங்கான்னு சொன்னாலே புடிக்கிச்சு. இது என்ன பண்றது? தெரியல. அப்புறம் நம்ம மனசுக்குள்ளே முருகனை நினைச்சிட்டு போய் இல்லன்னு மாதிரி. ஏங்க என்னுடைய குலக்கடவுள நினைக்க மாட்டேனா? ஆமா ஆமா. அத தாண்டி வேற பச்சை பசப்பே அச்சலாம தேறவட்ட. அவ புருஷனுக்காக ஓட்றா. நான் ஏன் ஓட்ட போறேன்? அதான் கதை. என்ன கதை? அதனால தான் ஓட்றேன். ரொம்ப சொல்லுமே மாத்த கேளமா. சொல்லுமே மாத்த கேளமா. அன்னு பகலும் இந்த அவசையை விடுத்து பகலும் இந்த அவசையை விடுத்து அவனியோ தொலை இருப்பாய் சரி மடுத்து. சொல்லுமே மாத்த கேளமா. கூடி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ. கூடி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ. நம்ம சொல்லுவது உமக்கின் அக்கறையோ கைவரிசை செல்லாதுமோ. கூட்டி கொடுக்கறவன் கேட்டேன். என்னை பார்த்து கேக்குறேன். அப்படிதான் கேட்பேன். கூட்டி கொடுப்பது எங்கள் கோத்திரத்திலுமே இல்லை. இல்ல. நேத்தி சீமாட்டி உன்னை காட்டி 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 மனமுடி பார்க்கலாமா? இன்று பொழுது அஸ்தமாவதற்குள் அந்த சிக்கல் சிக்கார வேளவனை வரச் செய்து செய்து உன்னை திருமணம் செய்து கொடுக்காவிட்டால் என்பே நாரதன் அல்ல. இல்ல. அழிந்திருப்பது பிரம்மபுருஷம் அல்ல. இல்ல. சத்தியம் பைத்தியம். சத்தியம் பைத்தியம். சத்தியம் பைத்தியம் பிடிக்க போகுது. வருவான் வைத்தியம். போங்க முதல்ல. அது வரைக்கும் இரு பத்தி. உரைக்காம போங்க. போனா போகுது. மாப்பிள்ளை மனைவி மாப்பிள்ளை வேணாம்னா அப்புறம் மனைவி. கந்த பெருமானி, உம்மையே எண்ணி அனுதினமும் பூஜித்து வரும் நான் உம்மை விரைவில் அடைவதற்காகவே நாரத மகரிஷிடம் வாரி பேசினேன். மன்னித்து விரைவில் வந்து என்னை திருமணம் புரிவாயாக. அரோ ஆளு சபோ மகா தேவா தேவ
வைத்த முதலத்தை கொண்ட தாயே, தலையெழுத்தாய் தமிழே, புகழே, தயாபரி எனக்கு காத்துள்ள வேண்டுமா? உயிரெழுத்து 12 கரங்களாக, உடலெழுத்து சொல்லப்படும் மெய்யெழுத்து 18 மேனியாக மேதில் மாந்திருக்கும் எனது முகம் பார்த்தவருக்கு மனநோய் அகற்றும் 6 முகங்களாக அவதரித்து மிகபரத்து இன்பத்தவளை துணைவியாக ஏற்று என்னை பேரைக்குள் அன்பருக்கு நேரில் 2 பிணைந்திருக்கும் சீரும் சிறப்பும் செயல் இம்மூன்று வேளாக அனைவரும் இத்திருப்பும் அதேமலை தண்டலும் சிறியமலை வசந்தமும் சிறைந்தீபர் ஜீவனும் வாழிய வாழிய என்று வாழ்த்த வானவரம் வணங்கும்படி வீரனாக குன்றுதாரி ஒரு குமரனாக முத்தமிழ் முருகனாக ஏற்கும் சக்தியும் சித்தண்ட பித்தனுக்கு வைகாசி சாகத்தில் பாலகனாக அவதரித்து படைக்கப் பெற்றேன். தூயவன் சேவலை கொடியாக கொண்டு அடியார்க்கு நொடிவில் நோய் தீர்க்கும் அருமனந்தை மயிலாக படைத்து எனது உடல் மீது வைக்கப்பட்ட பொருளை உண்டுவதற்கு நான் ஐதரை மூப்பணி என்னும் தீராத வியாதிகளை தீர்த்து வைக்க வைத்தியனாக மரத்தந்திக்கு மருத்துவனாக ஆயுள் காக்குணதமாக வளத்திற்காக பகைமை கொண்டேன். பழனி கோயில் கண்டேன். தமிழகத்தில் எனது 2000 மணியாக பழனி ஆண்டவனாக என்னை நாடி வரும் மக்களை காக்கும் பொறுப்பேற்று பழனிமலை முடிமீது நின்று கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல 33 கோடி தேவர்களும் பிரமுடி படைப்பான ஜனக ஜனந்த ஜனாத்தன ஜனத்மாரன் 8 செய் பாலகரும் மன்மதன் நதியும் எந்தாய் பராசக்தின் கங்கை ஒன்று சேர்ந்து என் தந்தையிடம் முறையிட்டார்கள். அப்பொழுது தந்தை நெற்றிக் கண்களை திறக்க நெற்றியிலிருந்து 6 அக்கினிப்பறி சரவண பயிலை விழ அந்த 6 அக்கினிப்பறிகளும் 6 குழந்தைகளாக அவதரித்து காத்திய பெண்களை எடுத்து பால் ஊட்டி சீராட்டி வளர்க்கப்பட்டு அது சமயம் எந்தாய் பராசக்தி இனி ஆசனம் கட்டி அணைக்கவே 6 முகங்களும் 12 கரங்களும் ஓர் உருவமாய் அமைய பெற்று முருகனாக கந்தனாக சண்முகனாக என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு என் முகமாக தேவர்களை ரட்சித்து தீமையை அழித்து திருப்பரங்குன்றத்திலே தெய்வீன மனமுடித்து தேவ சேனாதிபதி பட்டம் பெற்று இந்த கழுகாசல மூர்த்தியாக வள்ளியை மனமுடிக்கின்ற இந்த வேளையில் இங்கு முருகனாக விட்டிருக்கும் அருமையன்னார் எஸ் கலைவாணன் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக மலர் மாலை அணிவிக்கப்படுகிறார்கள். மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய மாபெரும் கிராமத்தார்கள் அத்தனை பேர்களுக்கும் மனமான நன்றி கலந்த வணக்கம். யானைவர் வெண்ணி மணி ஓசல்மனுக்கு கிழங்கு வருகிறார் வீணாகன பிரியர் தெரிந்து திரையமலை போலே அந்த மரியாதை பிள்ளை அவர் காத்துக் கொண்டு பார்ப்போம். கந்தனின் கடற்கள் கந்தனின் கடைகள் உந்தனின் பக்கம் கவலைகள் உனக்கே நெஞ்சே நெஞ்சே கவலையில் எதற்கும் அஞ்சே சந்தனம் மணக்கும் செந்தமிழ் குமரன் கல்லருள் பொழிவான் நெஞ்சே நெஞ்சே கவலையில் எதற்கும் அஞ்சே சங்கதம் புகனை சிந்தையில் வைத்தால் சஞ்சலம் வருமோ நெஞ்சே சங்கதம் புகனை சிந்தையில் வைத்தால் சஞ்சலம் வருமோ நெஞ்சே தந்தையும் மகன்மார் தத்துவம் கற்றான் என்றதின் எல்லாம் அவனே நெஞ்சே என்றும் என்றும் அவனே சண்முகநாதன் அன்பனோ கனியே வருக 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 நாரத முனிவரே வருக வீணாகான பிரியரே வருக கலைவாணியின் புதவரே வருக பொறிப்பிலை பிறந்து தென்னன் புகழிலை கிடந்து சங்க திரைப்பிழை இருந்து வைகை ஏற்றில தமிழக பேதி நெருப்பிழை நின்று கற்றோர் இரவே நடந்தன மறுப்பிழை வைங்கபாவி வருங்கிலை வளர்கா என்று பல புகழாலும் போற்றக்கூடிய பெருமானே காண கிடைக்காத கற்ப விருட்சமே
தங்களுடைய கண்டதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தங்களுடைய வருகையால் இந்த கலிகாசலமே பெருமைக்குரியானது. இறந்த போதிலும் தங்களுடைய வருகையை நினைக்கும் நான் தங்களை வரவேற்கிறேன். இந்த கலிகாசலத்தை எப்படி வரவேற்க இனிதான புறையான இசை மேதையே இசை மேதையே இசை மனித விமானத்தை கனிவான போதத்தை மனித விமானத்தை கனிவான போகத்தை மனித விமானத்தை கனிவான மனித விமானத்தை கனிவான போகத்தை மனித விமானத்தை மனித விமானத்தை கனிவான போதத்தை மதிப்போடு வரவேற்கும் மகரியே மதிப்போடு வரவேற்கும் மகரியே மதிப்போடு வரவேற்கும் மதிப்போடு வரவேற்கும் மகரியே இனிதான உறங்கான இசை மேத வந்திருக்கின்றாளே காரணம் இல்லாமலுக்கு இன்றுமில்லாத மகிழ்ச்சி தாங்களுடைய முகத்தில் கொண்டிருக்கிறது. அந்த மகிழ்ச்சிக்கு நான் காரணம் வருவதே மகிழ்ச்சி தானே. அப்படி வருகிற மார்க்கத்திலே வேள்வி மலை சாரலின் அருகாமையிலே திரைச்சோலின் மத்தியிலே மிக அழகான கனி ஒன்றை தங்களுக்கென்று கண்டு வந்திருக்கிறேன். அப்படியே வருகின்ற மார்க்கத்திலே திரைச்சோலை மத்தியிலே அழகான கனி, அற்புதமான சிறப்புக்குரிய கனி, கனியக்கின்ற விஷயத்தை தாங்கள் சொல்லிவிட்டு செல்கின்ற ஆவோடு வந்திருக்க காரணத்தால் பார்த்த கனி சிறப்புகள், பெருமைகள், மகத்துவங்களை எடுத்துக் கொள்களை பார்ப்போம். கூறுகிறேன். மாசில் வீணையோ மாலை மதியமோ வீசு தென்றலோ வீங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எல்லை இணையடி இழவே கணிக்கும் தேன் கதளி கணிக்கும் தேன் கதளி மண்கணிக்கும் மேலினிக்கும் பங்கணிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் குமரா முருகா முருகா மாங்கணிக்கும் தேன் கதளி பங்கணிக்கு மேலினிக்கும் பூங்கணியை கண்டு மனோ புரித்தேன் முருகா முருகா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி
நன்னறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. கொள்வீர் முருகா முருகா குமரா மால் மருகா பன்னிரு விழிகளிலே பன்னிரு விழிகளிலே அறிவுடன் ஒரு விழியால் என்னை பார்த்தாலே போதும் வாழ்வீடரே சிறப்புகள் மிகவே அற்புதமா இருக்கணும். மாங்கடிக்கும் தேன்கதலி பங்கனிக்கு மேலணிக்கும் பூ கனிகனோடு பொறித்தேன் அக்கனை கிழமை கொய்யாமல் அணைக்கணும் அணைக்க குடிக்கிறீங்களா? அனைத்தும் தரும். அப்படி அனைத்தும் தரக்கூடிய இந்த கணிக்கு ஸ்லாக்கம் இருக்கா? சாய்க்க வெள்ள முனியே மார்க்கத்தில் கண்ட கணிதனைக்கே விட்ட மார்க்கத்தில் கண்ட கணிதனைக்கே விட்ட மார்க்கத்தில் கண்ட கணிதனைக்கே சாய்க்கதல்ல மொழியே கணித சாய்க்கமல்ல மொழியே சுவைதரும் தேன் கனியே சுவைதரும் தேன் கனியே சுவைதரும் தேன் கனியே நோக்கும் பொழுது ஐம்புலங்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுது குணங்களுக்கெல்லாம் ஐம்புலங்களுக்கு ஒரு அற்புதமான சுவை கண்ணால் பார்க்கலாம், நாசியால் நுகரலாம், நாவினால் சுவைக்கலாம் என்ற உள்ளோடு அப்படி ஒரே நேரத்தில் ஐம்புலனுக்கு சுவை தரக்கூடிய சிறப்பான ஒரு கனியை பார்த்து நோக்கின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது என்றால் ஒருவேளை சுவைக்கின்ற பொழுது எப்படியெல்லாம் இருக்கும்? நோக்கிறது வேற பார்க்கிறது வேற. பார்க்கறதுனா கண்ணால் நேரா பார்க்கறது, நோக்கிறதுனா நோக்கத்தோட பார்க்கறது. பார்த்தா நோக்கம் வரணும், பார்த்தா தானே பார்த்தோம்னா நோக்கம் வரதானே செய்யணும். நோக்கம் வர்ற மாதிரி இருந்தா தான் வரும். இல்லைன்னா இப்படி வரும். எல்லாருக்குமா நோக்கம் இருக்கு? அது இல்ல. ஆக பாக்குறது கிடையாது. வந்தமா சரி, பாடுனா சரி, காசு வந்தா சரின்னு போராள் இருக்குல்ல. இருக்கு. நோக்கத்தோட வந்திருந்தா தொழிலா செய்ய தோணும். புரியுதா? ஆமா, உண்மைதான். பொழுதுபோக்கு அப்படிங்கிற பொழுது நோக்கின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது
பச்சிகள் கண்டாகி நேரம் அதை பற்றி பச்சித்திடாதோ சொல்லி பச்சிகள் கண்டாகி நேரம் அதை பற்றி பச்சித்திடாதோ சொல்லி பச்சிகள் கண்டால் பச்சிகள் கண்டால் சொல்லக்கூடிய 3 கரணங்களுக்கு எட்டாத உயரத்துல இருக்கு. ஆணவம் கண்மம் மாயம் என்று மும்மல பச்சைகளை எட்டி தொட முடியாது. அப்படி எட்டாத கனி இருக்கிறது எனக்கு எட்டுமளவா உங்க ஒரு ஆளுக்கு அப்படியே அப்படி எட்டாத கொம்பில இருக்கிற கனியை பறிப்பதற்கு வழிகள் இருக்கனால எட்டாத கொம்பிலே எட்டாத கொம்பிலே கொம்புகள் உண்டு. அதை பற்றி ஏறி பறிக்க கண்டு வந்தது என்னவோ பெண்டு. யார் அந்த பெண்மகள்? நீங்க கொடுத்த வாக்கு அமர்தவள் சுந்தரவழி அமர்தவழியாப்பட்டவளை ஏற்கனவே திருப்பரங்குன்றத்திலே பங்குனி உத்திர திருநாளிலே தங்களுடைய தலைமையை திருமணம் முடித்து விட்டேன். வருடத்தில் 12வது மாதம் நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரம் ரெண்டும் ஒன்று சேருவது பங்குனி உத்தரம். சரி இருக்கட்டும். பங்குனி மாசம் 12 உத்தர நட்சத்திரம் 12. ஆமா, அப்படி வள்ளியை மனம் முடிக்க வேண்டிய காலம் நேரம் வந்து விட்டது. இளையவளை பார்த்தேன். இப்படியே சொல்லலாமா? இப்படியே சென்றா என்ன ஆகுறது கதை? ஓஹோ, ஆமா, உங்களுக்கு பக்தி பரவசம். ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த ஆளை நான் கல்யாணம் பண்ணணுமா? அவனுக்கு 2ஆம் தாரம் பண்டாரம் உதட்டளவுல தான் இப்படி பேசியிருப்பா. ஆனா உள்ளத்தளவுல நினைவுகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. வேற நடிக்கிற விஷயம் இப்பதானே தெரியுது. உலக நடிப்பால இருக்கு. அதனால தாங்கள் என்ன செய்யணும்?
மாண்பைச்சிலே பிறந்தவள் பிறந்தவள். வேடுபகுலத்திலே வளர்க்கப்பட்டு வருகிறார். ஆஹா. திரைவனத்திலே அஞ்ஞான இருளிலே மூழ்கி இருக்கிறார். அதனால உங்களுக்கு அம்மையா மக அம்மா மக மானே மானேன்னு போங்க போனா தானேன்னு வருவா. சரி. ஒருவேளை கேனேன்னு ஆக்க நினைச்சா மான் நை நைய போடணுமா இல்லையா? அதனால கரிமாறி மகன் உருமாறி வேடுவனாக சென்று மான்குட்டி வந்திருப்பதாக வழக்கு வைத்து அழைத்து வாருங்கள். திருத்தணிகைக்கு திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பார்க்கிறேன். தாங்களுக்கு உரியபடி வேடுவனாக சென்று 8 வகை திருமணங்களிலே 8 காந்தர்வம் என்ற கடிமணம் புரிந்து காட்சி தாருங்கள். தாங்களுக்கு உரியபடி வேடுவனாக சென்று வள்ளியை சிந்தித்து ஆடிப்பாடி அமுத மொழியோடு உரையாடி அன்னவளை மணந்து வள்ளி சமேத சென்று வருமா பாருங்கள். பாமாலை பாடி பூமாலை நின்றோடு வருகிறேன். தாங்களுக்கு என்று புகழ் மாலை நல்ல அவசரப்படாதீங்க. வாங்க, அவசர காரியம் கெட்டு போயிடும். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, நாட்டை கேட்டதன்றி பாட்டு மறந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாராட்டு கேட்டதன்றி ஒரு வாக்கு மறுத்ததில்லை. தானாக படித்து வந்தார் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தார் தங்கமீன வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதிலும் நான் வாழுகிறேன் அவனை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக. நாங்கள் அன்பால் இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளம். அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளம். அன்னையென வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். அன்னையென வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. 100 ஆண்டு வாழ வைக்கும், இன்னும் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ வைக்கும் நயத்தான் பத்தி மக்கள் மாறாத பாசமடா.